எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி வந்து ப்ளூ ஸ்டார் திரைப்படம் இது வெற்றி படமாக அக்செப்ட் பண்ண மக்களுக்கு வந்து நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு திரைப்படம் வசூல் வர்த்தக ரீதியை தாண்டி மக்கள் மனதில் எந்த அளவுக்கு போயிட்டு வந்து தங்குது, மக்கள் அதை எப்படி ரிசப்ஷன் பண்ணுறாங்க, மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு ப்ளூ ஸ்டார் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்தே வந்து மக்கள் அதை கொண்டாடுறது, அந்த கேரக்டர்ஸை வந்து அவங்க ரிசீவ் பண்ண விதம், அப்புறம் அதில் பேசியிருக்கிற பாலிட்டிக்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விதம், அண்ட் வந்து அந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணது, நிறைய ட்வீட்ஸ் நான் பார்த்தேன், நிறைய மெசேஜ் எனக்கு வந்தது, அண்ட் நிறைய வீடியோஸை நான் பார்த்தேன். அண்ட் இந்த படத்தில் இருக்கிற சின்ன சின்ன கேரக்டர்ஸை வந்து அவங்க பேசுனதை வந்து கட் பண்ணி போட்டிருக்கிறது, குறிப்பாக புல்லட் பாபு, சாமு, தேன்மொழி, அதுக்கப்புறம் வந்து அம்மா கேரக்டரு, அது மாதிரி வந்து நிறைய பேரை வந்து நிறைய வீடியோஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ரொம்ப நாள் கழித்து ஒரு திரைப்படத்தில் பல கேரக்டர்களில் வந்து மக்கள் வந்து இப்படி கொண்டாடி அக்செப்ட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ப்ளூ ஸ்டாருக்கு வந்து நடந்திருக்கு. ஏன்னா ஒரு படம் வந்து வெற்றி படம் அப்படின்னு வந்து என்ன இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி சொல்லிக்கலாம். அண்ட் வந்து நம்ம திரைப்படம் பார்க்குறவங்க இல்லை வந்து இதில் ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க சொல்லிக்கலாம். ஆனால் மக்கள் அக்செப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து ப்ளூ ஸ்டார் வந்து மக்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து யுனானிமஸாக ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டை கொடுத்து அக்செப்ட் பண்ணது வந்து நான் ரொம்ப பெருமையாகவும் நினைக்கிறேன். நீலம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப பெருமையான படமாகவும் நினைக்கிறேன். அண்ட் ஜெய்க்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள். அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி 4வது நாள்லயே ஒரு ஹீரோ வந்து டபுள் டைம் அந்த படத்தை பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு மீட் பண்ணி நம்ம படம் பண்ணலாம் பிரதர்னு சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய ஹீரோ அவரு. அது பயங்கர சந்தோஷமா இருந்தது. அட்டகத்திக்கு எனக்கே நடக்கல அது. அட்டகத்தி படம் முடிஞ்சோடனே ஒரு சின்ன படம் தான் பண்ணணும்னு ட்ரை பண்ணோம். ஆனால் கார்த்தி சாருக்கு நான் சைன் பண்ணி ஓகே பண்ணிட்டேன். ஆனால் தேர்ட் படம் தான், 2வது படம் வந்து ஒரு சின்ன படம் தான் என்னை வந்து பண்ண சொல்லி கேட்டாங்க. அப்புறம் வந்து யாராவது ஹீரோங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா பிரதர்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனியில். யாருமே பண்ணல எனக்கு. எனக்கு என்னடா ஏன்னா அப்போ 2 3 படம் வந்தது. அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய ஹீரோங்க அந்த டைரக்டர்கிட்டலாம் கூப்பிட்டு பேசி படம்லாம் பண்ணாங்க, கமிட் ஆச்சு. ஆனால் என்னடா நம்மளை யாருமே கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. ஆனால் வந்து பரியரும் பெருமாளில் வந்து மாரி செல்வராஜுக்கு நடந்தது. படம் ரிலீஸ் ஆன உடனே வந்து தனுஷ் வந்து அவரை கூப்பிட்டு வந்து படம் பண்ணார். ஒரு பெரிய படம் அவனுக்கு இருந்தது. அந்த மாதிரி வந்து இப்போ ஜெய்க்கு வந்து நடந்திருக்கு. அண்டு ஃப்ராங்க்லினுக்குமே அது நடந்தது. அது இன்னும் கொஞ்சம் அப்படியே தள்ளி போயிட்டு இருக்கு. அண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி வந்து சரி நம்ம எதுக்காக படம் பண்ணுறோன்னு ஒன்று இருக்கு. ஆனால் அந்த சக்ஸஸ் வந்து எந்த இடத்துல திரும்ப வந்து அது கண்டினியூ ஆகும்னா அடுத்த படம் மூலமாக தான் அது வந்து கண்டினியூ ஆகும். அது வந்து உடனே ஜெய்க்கு நடக்கிறது வந்து எனக்கு பெரிய சந்தோஷம். அது அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்க முன் வந்த கணேசமூர்த்தி அண்ட் சௌந்தர்யாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்மளை நம்புறவங்க தான் நம்ம கிட்ட வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்கன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா நம்ம பேசுகிற பாலிடிக்ஸ் அப்படி, நம்ம பேசுகிற அரசியல் அப்படி. நான் இப்போ என்னை யார் எப்படின்னு பார்ப்பாங்கன்னா வந்து வெறும் ரஞ்சிதா மட்டும் பார்க்க மாட்டாங்க. நான் பேசுகிற அந்த அரசியலோடு தான் என்னை வந்து பார்ப்பாங்க. சில பேர் என்னை எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லுவாங்க, ரொம்ப வந்து ஐடென்டி பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து அவருடைய கேஸ்ட் ஆளுங்க கூட தான் அவர் வந்து வேலை செய்வார்னு சொல்லுவாங்க. நிறைய கதைகள் வந்து வெளியே போயிட்டுருக்கு. ஆனால் நான் இப்போ வரைக்கும் வந்து அதெல்லாம் நான் நம்புறதே இல்லை. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எனக்கு என்ன தேவையோ அதுதான் நான் வந்து தொடர்ந்து பண்ணிருக்கேன். என்னுடைய உழைப்பையும் என்னோட ஒர்க்கையும் நான் பேசுகிற அரசியலையும் நான் ரொம்ப முழுசாக நம்புகிறேன். மற்றவங்க எல்லாரும் விட ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய அரசியல் தான் நான். ஸோ என்னோட பாலிடிக்ஸு நான் நம்புகிற அந்த தத்துவம் வந்து என்னை சரியாக வழிநடத்தும் நான் எப்பவுமே நினைப்பேன். அதனால் நான் யாருக்கிட்டையும் நான் போகவே மாட்டேன். யாரையும் தேடி நான் போனதே இல்லை. நான் பேசுகிற அரசியல் வந்து நிறைய பேரை என்கிட்ட கூட்டின்னு வந்து விட்டுருக்கு. நான் அப்போ தான் சொல்லுவேன், என்ன நம்புகிற, என்ன அக்செப்ட் பண்ணுற, நான் பேசுகிற பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிறவங்க தான் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும். இல்லை வந்து வேறு யாரும் என் கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுறது வந்து அவ்வளோ கஷ்டம். ஏன்னா அவ்வளோ வெளிப்படையாக நான் இருக்கிறேன். நான் யாருன்றதை சொல்கிறதுல அவ்வளோ வெளிப்படையாக இருக்கிறேன். அந்த வெளிப்படைத்தன்மையை, அந்த பாலிடிக்ஸ், அந்த தத்துவத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு கணேசமூர்த்தி அண்ட் சௌந்தர்யாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துலேருந்து வராங்க. அவங்களோட கல்ச்சர் வேறு, அவங்களோட பழக்க வழக்கங்கள் வேறு. ஆனால் நம்ம பேசுகிறத வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்களே, இது சரியாக இருக்குன்னு நினைக்கிறாங்களே, அதுதான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் இந்த மேடையில் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மலைன்னு சொல்லிட்டு ஒரு படம் யோகி பாபு வச்சு வந்து முடிச்சிருக்காங்க. அண்ட் வந்து நிறைய
திரைப்படங்களை பண்ணிட்டுருக்காங்க. எல்லாமே புது இயக்குனர்கள் நடிகர்களை வச்சு நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. நிச்சயமா வந்து பெரிய வெற்றிகள் தொடர்ந்து நீங்க பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிமா. அண்டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்ட் அவருக்கும் எனக்கும் வந்து அட்டகத்தியிலிருந்து வந்து பெரிய நட்பும் பழக்கமும் இருந்தது. அவர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ஆரம்பித்த உடனே வந்து அவர் கூட சேர்ந்து நம்மளும் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து நானும் யோசிச்சிட்டே இருந்தேன். அண்டு ப்ளூ ஸ்டார் வந்து கரெக்டான படமாக இருக்கும்னு அவர் நம்பினார். என்னை விட வந்து அதிகமாக நம்பினது வந்து சக்தி தான் நம்பினார். ஏன்னா அந்த படம் வந்து ஒரு அந்த ஃபஸ்ட்டு சாங் வெளிவந்தப்போ அவர் தான் கூப்பிட்டாரு, பிரதர் நம்ம வந்து பண்ணலாம், இதை சேர்ந்து பண்ணலான்னு சொல்லிட்டு. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கேட்கவே இல்லை, ஆனால் அவர் வந்து நம்ம பண்ணலாம் இதை அப்படின்னு சொன்னது, அந்த ஆர்வம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அண்ட் இந்த படத்தை அவர் வந்து நம்பினது, அவர் படமே பார்க்கல, ஃபர்ஸ்ட் டே தான் வந்து அவர் வந்து படம் பார்த்தாரு. அந்த படத்தை பயங்கரமாக நம்பி இந்த படத்தை வந்து சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு. அந்த சேர்த்ததோட விளைவு தான் இது வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ பிரதர், ரொம்ப நன்றி. நம்ம தொடர்ந்து நிறைய பண்ணுவோம். அண்ட் வந்து நிலம் ப்ரொடக்ஷன் சார்பாக ஒர்க் பண்ண சிவா, பரத், காமராஜ் அண்ணன், நிறைய பேர், சரவணன் இருக்கிறான், நிறைய பேர் வந்து இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிஓ வந்து சுதிர் வந்து இதோட ப்ரொமோஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறான். பிஆர்ஓ வந்து குணா எங்கே இருக்கான், குணா வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கான். அண்டு ஷியாம்லால், நிறைய பேர் வந்து ப்ரொடக்ஷன் சைடில் அவ்வளோ பெரிய சப்போர்ட் அண்டு பெரிய பெரிய உதவிகள் வந்து பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள். அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே செம்ம சூப்பரான ஒரு ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. பெரிய லெவலில் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அண்ட் வந்து பிரித்திவ் அண்ட் சாந்தனு அவங்க பேசுகிறப்ப அவ்வளோ எமோஷன்ஸ் இருந்தது. நிச்சயமாக வந்து வெற்றி என்பது அவ்வளோ சாதாரணமாக கிடைச்சிடாது சினிமாவில். நம்ம ஒரு பேசுகிற அரசியல்னாலேயே நம்ம வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்கலாம் கிடையாது. இல்லை நம்ம வந்து இங்கேருந்து வரோம் அப்படின்றதுனாலே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம பண்ணுற ஒர்க்கோட வேல்யூ தான் வந்து மக்கள் வந்து நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒர்க்கில் அவ்வளோ வேல்யூ இருக்குது. மக்கள் வந்து நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு பத்திரிகை, தொலைக்காட்சி ஊடகங்களும் நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கு. அண்ட் வந்து நம்ம வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம், ப்ளூ ஸ்டார் வந்து அசலான ஒரு வெற்றி படம். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. இந்த ப்ளூ ஸ்டார் வந்து எதை முன்வைக்குது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ளூ ஸ்டார் படம் வந்து சென்சார் போர்டு வந்து படம் பார்த்தாங்க. அது வரைக்கும் எனக்கு சென்சாரில் இந்த படம் பிரச்சனையே வராதுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். நம்ம படம் பண்ணால் கொஞ்சம் வந்து சில பிரச்சனைகளோடு தான் சென்சார் போர்டு வந்து நம்மளை அணுகும். நம்ம நீலம் ப்ரொடக்ஷன் படம் சென்சாருக்கு வருதுன்னாவே அங்கே நிறைய பேர் அலர்ட் ஆகிடுவாங்க. ஓகே, இதெல்லாம் இருக்க போது, இல்லை பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு வந்து அவங்க ரெடி ஆகிடுவாங்க. அதனால் வந்து சரி, அப்படி தான் வந்து ப்ளூ ஸ்டார் சென்சார் வந்து அப்ளை பண்ணோம். ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது. ப்ளூ ஸ்டார் படம் வந்து வெளியாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, இந்த படமாங்க எப்படிங்க இதை போயிட்டு நீங்கள் வெளியேறக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? ஏன் இல்லை, சில ப்ராப்ளம் இருக்குது, இதில் வந்து ரொம்ப கம்யூனலாக இருக்குது. ஒருத்தர் வந்து பயங்கரமாக அகெயின்ஸ்ட் பண்ணிட்டாரு, ரொம்ப கம்யூனலாக இருக்குது. மூர்த்தி அண்ணன் படம் இருக்குது, மூர்த்தி அண்ணன் வந்து அவர் ரவுடி ஆனால் நீங்கள் அவருடைய படத்தை வச்சுருக்கிறீங்க, அவருடைய லெட்டர் இருக்குது இதில் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். மூர்த்தி அண்ணன் வந்து எங்களை படிக்க வச்சார். அவர் போய் மூர்த்தி அண்ணன்றவர் எங்களை படிக்க வச்சார். நிறைய பேர் வந்து எங்கள் ஊரில் வந்து படித்ததுக்கு அவர் தான் மெயின் காரணம். அவர் பெரிய லீடரு. அவர் எப்படிங்க நீங்கள் ரவுடியாக சொல்லலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்தது. அண்ட் வந்து இந்த படம் ரொம்ப கம்யூனலாக இருக்குது. ஒரு தரப்பை வந்து பயங்கரமாக குற்றஞ்சாட்டுதுன்னு சொல்லிட்டு ரிவைசிங் வந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து சென்சார் தரமாட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் ரிவைசிங் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணோம். ரிவைசிங் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து சென்சார் வந்து நமக்கு வந்து கிடச்சிது. ரிவைசிங்கில் வந்து சில பேர்களை மாற்ற சொன்னாங்க. டீம் பேர் ஆப்போசிட் டீம் பேர் வந்து மாற்ற சொன்னாங்க. அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் பேர் வந்து மாற்ற சொன்னாங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது. அதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு படம் ஒற்றுமையை கூறுது, ஒரு படம் வந்து எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லுது, ஒரு படம் வந்து இங்கே இருக்கிற வந்து வேறுபாடுகளுக்கு எதிராக நம்ம வந்து ஒன்றா ஆகணும்னு சொல்லுது. அந்த ஒன்றா ஆகணும்னு சொல்கிற ஒரு தத்துவத்தை கூறுற ஒரு படத்தை வந்து வெளியே வரக்கூடாதுன்னு தடை செய்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து அவ்வளோ பேருடைய ஒரு என்ன சொல்கிறது மாற்று கருத்துடைய ஒரு சென்சார் போர்டில் உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்படின்றப்போ வந்து ரொம்ப ஒரு மோசமான சூழல் இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. அதை மீறி தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிருக்கு, ஒரு பெரிய டிஸ்கஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. சுசீலா அம்மா வந்து அதான் இப்போ இவங்க சொன்னாங்க, சௌந்தர்யா வந்து ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க. அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப இந்த படத்துலேயே பயங்கர பிடிச்ச சீன். சில படங்களில் 2 சீன் 3 சீன் தான் எனக்கு போதுமானதாகவே இருக்கும். அது பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும். ஓகே, ரொம்ப திருப்தியான நம்ம வேலை செஞ்சுருக்குறோம்னு எனக்கு வந்து தோணும். ப்ளூ ஸ்டாரில் அப்படி எனக்கு வந்து ரொம்ப திருப்தியான ஒரு காட்சின்னா, ராஜேஷ் வந்து ஃபஸ்ட்டு வட்டி கேட்குறப்ப வந்து சுசீலான்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கூப்பிடுவான். கூப்பிட்றப்ப எனக்கு சம கோவம் வந்ததுன்னு வச்சிங்களேன். ஆனால் இதுதான் இயல்பு.
இதுதான் வந்து ஒட்டுமொத்த சமூகத்தில் இருக்குது. நானும் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன். வந்து ஊர் தெருவில் இருக்கிறவங்க வந்து இப்போ நம்ம ஊரில் வயசான தாத்தா இருப்பார், அவர் பேர் சொல்லி கூப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குது. எங்கள் அப்பா கிட்ட கேட்டிருக்கேன், ஏன்ப்பா அது மாதிரி வந்து அவங்க வந்து இப்படி பேர் சொல்லியே கூப்பிட்றானுங்க அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பா வந்து என்னால் அவரால் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு என்னை வந்து புரிய வச்சிருக்காரு. அண்ட் வந்து இந்த படத்தோட வெற்றியாக நான் எதை பார்க்குறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சுசிலான்னு பேர் சொல்லி கூப்பிட்ட ராஜேஷ், ரெண்டாவது அந்த வீட்டுக்குள்ளே வரப்போ அம்மான்னு கூப்பிடுவான். ஃபர்ஸ்ட் சுசிலான்னு கூப்பிட்டப்போ அந்த அம்மா வந்து தன்னுடைய வெறுப்பை இயலாம எந்த விதத்துல வெளிப்படுத்தினாங்கன்னு தெரியாது. ஆனா ரெண்டாவது அம்மான்னு கூப்பிட்றப்ப அவ்வளோ வாஞ்சியா சொல்லுவாங்க, எப்பா வாப்பா உட்காருப்பான்னு. அதுதான் எங்க அம்மா எல்லாம், அதுதான் சுசிலா அம்மா, அதுதான் எங்க அம்மா, அதுதான் நானு, அதுதான் இங்க இருக்கிற ஜெய், அதுதான் ப்ளூ ஸ்டாரு. உங்களோட முரண்படுவதற்கும் உங்களோட சண்டையிடுவதற்கும் எங்களோட விருப்பமே கிடையாது. பொதுவில் பங்கு கோருதல். பொதுன்னா என்ன? இங்க இருக்கிற கிராமத்தோட நம்ம சேர்ந்து வாழணும். இங்க இருக்கிற வேறுபாடுகள் அற்ற ஒரு இடத்துல நம்ம வந்து வாழணும். உங்களுக்கும் ஒரு கோயில் இருக்கா, அந்த கோயில் எங்களுடைய கோயில், உங்க சாமி எங்களுடைய சாமி, உங்க அம்மா உங்க அப்பா எங்க அம்மாவா, எல்லாரும் ஒன்னா இருக்கணும். நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தோம்தான் இங்க இருக்கிற வேறுபாடே நம்மளால வந்து உடைக்க முடியும், களைய முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப சாலிடா பேசின ஒரு திரைப்படமா ப்ளூ ஸ்டார் பார்க்குறேன். அண்ட் வந்து அந்த சீனோட தொடர்ச்சியா இவன் வந்து அழுவான். ரஞ்சித் வந்து அந்த ஆனந்த் கிட்ட பேசுறப்போ வந்து அப்படியே அவனுக்கு கண்ணீர் ஊத்தும். பயமா நடிச்சிருந்தடா அந்த சீன்ல, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் வந்து எனக்கு வந்து நான் அந்த படம் வந்து பார்க்குறப்ப நான் தேம்பி அந்த காட்சியில் நான் வந்து அழுதேன். ஏன்னா அந்த பெயின் வந்து உங்களுக்கு புரியணும்னா யூ ஹேவ் டு லிவ். நீ அது மாதிரி ஒரு நாள் நீ உணர்ந்தாலே போதும். உன் வயசில் இருக்கிற ஒருத்தன் உன் அம்மாவை சுசிலான்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்றப்ப உனக்கு ஒரு ஜாதி திமிரு, ஒரு மத திமிரில் நீ வந்து கூப்பிட்றல, உனக்கு ஒரு அதிகார திமிரில் நீ கூப்பிட்றல, அந்த ஒத்த வயசுடைய ஒரு பையனுடைய மனசில் அவனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும், அந்த வலிக்கு எவ்வளோ கோவம் இருக்கும். அந்த கோவத்தை திருப்பி பேசுகிறப்போ இவன் வந்து கோவப்படுறான், இவன் வந்து வெறி பிடிச்சனா இருக்கிறான் அப்படின்றப்ப அந்த கோவத்தையே டைரக்டர் என்ன பண்ணுறாருன்னா ஈஸியாக வந்து கடக்கிறாரு. ஓகேடா இது சரியாயிடும், அந்த காதலி மூலமாக வந்து அது கடக்கிறாரு. இல்லை இது சரியாயிடும், நீ கவலைப்படாத அப்படின்னு அந்த 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 பொண்ணு ஒரு டைலாக் வர சொல்ல, வேணா வந்து என் செயின் தட்டமா வச்சு குத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே டைரக்டர் அந்த ராஜேஷ் என்ற கேரக்டரை மாற்றுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாரு. அந்த ரைட்டர் வந்து மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. மாற்றி அதே வீட்டில் வரப்போ வந்து சுசிலா அம்மான்னு சொல்லிட்டு ஒரு வாஞ்சியோட கூப்பிடுறது இருக்குல்ல, அந்த மாற்றத்தை விரும்புகிற மனிதர்கள் நாங்கள். அவர்கள் தான் நாங்கள் இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்கோம். டெஃபினட்டாக அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போகணும். அதுதான் என்னுடைய சினிமா வந்து பேசும், எங்களுடைய சினிமா வந்து பேசும். பொதுவாக வந்து இந்த சினிமாவை பேசுகிறப்ப வந்து இவங்களுக்கு வேறு வழியே இல்லையா, சும்மா இதையே பேசிகிட்டு இருக்காங்கன்னா பேசிதான் ஆகணும், வேறு வழியில் பேசிக்கிட்டே இருப்போம். ஏன்னா பிரச்சனை எனக்கு இன்னும் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை பேசுறதுனால இந்த திரைப்படம் வந்து வர்த்தக ரீதியாக வெற்றி அடையுதா அப்படின்னா கிடையாது. எத்தனை திரைப்படங்கள் இந்த பிரச்சனையை பேசி வர்த்தக ரீதியாக வெற்றி அடைஞ்சிருச்சு. எத்தனை படங்கள் வந்து இது மாதிரி பேசுறதுனாலே வந்து அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குதுன்னா கிடைக்கவும் கிடைக்கல. ஆனால் மக்கள் அப்படியே ஈஸியாக அக்செப்ட் பண்ணுறதும் கிடையாது. அந்த படத்தோட செய்நேர்த்தி, அந்த படம் எந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து கனெக்ட் பண்ணுது, சும்மாலாம் வந்து இங்கே நின்ற முடியாது. இத்தனை வருஷம் வந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் இல்லாமல் மக்களை கனெக்ட் பண்ணாமல் ஒரு லாங்குவேஜை பேசாமலாம் வந்து இங்கே நின்ற முடியாது. அவ்வளவு வேல்யூ இருக்கு எங்களோட ஒர்க்கில், அவ்வளோ வேல்யூ இருக்கு, அவ்வளோ உழைக்கிறோம். அந்த உழைப்பு என்னன்னா திருப்பி மக்கள் கிட்ட இந்த நாங்க பேசுற தத்துவத்தை சரியான மொழியில கொண்டு போய் சேர்க்கணும். சரியான மொழியில கொண்டு போய் சேர்க்கறது மூலமா அதை மக்கள் விரும்புகிறப்போ அது வர்த்தக ரீதியாகவும் கமர்ஷியல், அதாவது கிரிட்டிக்கலாகவும் மிகப்பெரிய வெற்றி அடையுது. அந்த வெற்றியின் மூலமா பல பேருக்கு நம்பிக்கை கிடைக்குது. அந்த நம்பிக்கை இந்த சமூகத்துல முடிந்த அளவுக்கான மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் படைப்புகள் மூலமா நாங்க வந்து ரொம்ப ஆணித்தரமா நம்புறோம். அந்த நம்பிக்கையை எங்களோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுற, இந்த வெற்றியை எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சமர்ப்பிக்கிறோம். அண்ட் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்குற ஒரு வெற்றியாக ப்ளூ ஸ்டார் வந்து இருக்குது. இந்த ப்ளூ ஸ்டாரோட பங்கு பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் சின்ன விஷயங்களை கூட எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் அண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இந்த படத்தை ரிலீஸ் பண்ண தியேட்டர்ஸ் ஓனர்ஸ், அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கின சுவாதிக்கும் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள். அண்ட் ஸ்டேஜில் உட்காந்து எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் நிறைய படம் இருக்கு இன்னும் வந்து. நெக்ஸ்ட் வந்து ஜே பேபி வந்து சுரேஷ் மாரி அண்ணா வந்து டைரக்ஷனில் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். செம படம், டெஃபினட்டாக மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்கும். அண்ட் அதை தொடர்ந்து வந்து பாட்டில் ராதா இருக்குது. பாட்டில் ராதா தொடர்ந்து தண்டகாரண்யம் படம் இருக்கு. இந்த வருஷத்துலேயே வந்து 3 படங்கள் இருக்கு. அண்ட் தங்கலானும் வரப்போகுது. அண்ட் வந்து இந்த வருஷம் வந்து
நிச்சயமா மக்களை ரசிகர்களை திருப்திப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு நீலம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து பெரிய ஆண்டா இருக்கும். நீலம் ஸ்டுடியோஸும் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதித்தி இங்கே வந்திருக்காங்க. அண்ட் தேங்க்யூ. அண்ட் வந்து கணேசமூர்த்தி அவர்களோடு சேர்ந்து நாங்கள் இன்னொரு படம் பண்ணுறோம். மோசஸோட டிரெக்ஷனில் ரொம்ப முக்கியமான படம். ஜிவி பிரகாஷ் வந்து அது வந்து நடிக்கிறாரு அண்ட் மியூசிக் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து அதில் பசுபதி அண்ட் இன்னொரு முக்கியமான நடிகர்களும் அந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து இது தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அது நிறைய நல்ல உள்ளங்களையும் மனிதர்களையும் ப்ளூ ஸ்டார் விரும்புகிற ஒரு அரசியலை நிச்சயமா இந்த படம் வந்து உருவாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில விமர்சனங்கள்ல கூட பார்த்தேன் நான். ரஞ்சித் ரொம்ப வந்து கோபமா சண்டைலாம் போடுவாரு அண்ட் அவர் ரொம்ப வந்து எதிர்த்தரப்புல நிறுத்துவாரு இந்த டீம். இந்த நம்ம ஒரே அரசியல் விரும்புறவங்களை கூட எதிர்த்தரப்புல நிறுத்துவாரு, கேள்வி கேட்பாரு. ஆனா வந்து ஜெய் அப்படி கிடையாது, எல்லாரையும் ஒன்றுபடுத்துறாரு. ஜெயோட பாலிடிக்ஸ் ரொம்ப சூப்பர்னு சொன்னாங்க. ஜெய் சூப்பரா வாழ்த்துக்கள். ஜெய் ஒரு லாங்குவேஜ், நான் ஒரு லாங்குவேஜ், எல்லாரும் ஒரு லாங்குவேஜ், எல்லாருமே ஒன்று தான் நாங்கள் பேசுகிறோம். அண்ட் ஜெய் பீம், நன்றி, தேங்க்யூ. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரஞ்சித் உன் பேர் சொன்னடா, குணா பேர் தான் மறந்துடுறேன் அடிக்கடி. எல்லோருக்கும் வணக்கம். இப்போதான் கீர்த்தி சொல்லி அனுப்பிச்சாங்க, நன்றி இல்லை நான் மட்டும் சொல்லிட்டு வா, எல்லாரும் நிறையா பேசிட்டாங்கன்னு. ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்க போதெல்லாம் கவலைப்படாதீங்க. நானும் சாந்தனும் வேற இல்லை. ஸோ சாந்தனு சொன்ன நன்றி எல்லாருக்கும் நானும் சொன்ன நன்றி புரிஞ்சுது. சில பேர்த்த நான் ஆக்சுவலாக ஆடியோ லான்ச்லேயே வந்து சக்ஸஸ் மீட் மாதிரி தான் பேசினேன். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணேன். இதெல்லாம் தாண்டி இந்த படம் வெற்றி பெறும்னு எனக்கு முதல் நாள்லேருந்தே தெரியும். இந்த அளவுக்கு மக்கள் இதை ஆதரிப்பாங்கங்கிறது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு சாய்ஸும் வந்து எடுக்கும்போது அதுவாக தானாக வந்து எதையுமே அமையறதில்லை. ஒரு நம்பிக்கையில் ஒரு ரிஸ்க் எடுத்து இதெல்லாமே பண்ணுறது. அந்த நம்பிக்கை மக்கள் மேலே தான் நான் நிறையா வைக்கிறேன். அவங்க ஒரு வாட்டியும் படத்தை சக்ஸஸ் பண்ணும்போது எனக்கு அந்த நம்பிக்கை கரெக்டாக இருக்குன்னு ஒரு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஆடியன்ஸ். இதில் சில பேர்த்த மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லணும்னு எனக்கு தோணுது. ஃபஸ்ட்டு தமிழ் பிரபா. ஏன்னா அவர் சொல்கிறது வந்து இந்த படத்துக்கு மட்டும் முக்கியம் இல்லை, இந்த இண்டஸ்ட்ரிக்கே முக்கியம். ஏன்னா ரைட்டர்ஸ் வந்தால் தான் படங்கள் நல்லாயிருக்கும். போர் தொழிலையும் ஒரு ரைட்டர் இருந்தார், ப்ளூ ஸ்டார்லேயும் ஒரு ரைட்டர் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இன்னும் நிறையா ரைட்டர்ஸோட கொலாபரேட் பண்ணுங்கிறது என்னோட பெரிய ஆசை. இதில் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்க எழுதின டயலாக்ஸும் சரி, ஜெய் எழுதின சீன்ஸு, இதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ரஞ்சித்துக்கு வந்து அந்த டோர்னமெண்ட் வின் பண்ணுறது வெற்றியாக இருக்கும். இமானுவேலுக்கு வந்து அந்த நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஆடுறதே வெற்றியாக இருக்கும். ஆனந்திக்கு வந்து கிரிக்கெட் பேட் பிடிச்சி ஒரு ஷாட் ஆடுறது தான் வெற்றியாக இருக்கும். ஸோ ஒருத்தருக்கும் என்னென்னங்கிற வெற்றிங்கிறது அவ்வளோ அழகாக அவ்வளோ லேயர்ஸோடு அந்த ஸ்கிரிப்ட் இருக்குது. சாந்தனும் பிருத்திவி கிட்டலாம் நான் ஃபஸ்ட் டேலேருந்து சொல்லிட்டு இருந்தேன், டேய் அவசரப்படாதீங்க, இது செம்ம படம், இது வந்தால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும் அப்படின்னு. அதுக்கு காரணம் அந்த ஸ்கிரிப்டில் இருந்த சீன்ஸு, டயலாக்ஸ், அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தான். இந்த மாதிரி படங்கள் பண்ண தான் நான் இங்கே சினிமாக்குள்ளே வந்தேன். அதுதான் உண்மை. ஒரு படம் வெற்றி படமாக மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கருத்தை முன்வைக்கணும். ஆனால் இது வந்து பெரிய அரசியல் படமான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வாழ்கிறதுன்னு சொல்கிறது ஒரு அரசியல்னா அப்புறம் எனக்கு புரியல இது. ஏன்னா எல்லாரும் வாங்க ஒன்றா வாழலாம் அப்படின்னு சொல்கிற படம் தான் இது. இது ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இது ஒரே கிரிக்கெட்டாக இருக்கும், பசங்களாக இருக்காங்கன்னு நினைக்க வேணாம். இதில் இருக்கிற இமோஷன்ஸு, இதில் ஒரு அழகான ஒரு அம்மா கேரக்டர் வேறு இருக்காங்க, லிஸி ஆண்டனி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமான படம் இது. கண்டிப்பாக வந்து இது வந்து சில நித்தம் ஒரு வானமோ இல்லை சில படங்கள் வந்து இது தேட்டரில் விட்டுட்டேன் சூப்பர் படம்ப்பா அப்படின்னு அப்புறம் வந்து சொல்லுவாங்க. இந்த படத்தை அப்படி விட்டுறாதீங்க. இது வந்து முழுக்க டெக்னிக்கலாகவும் இது தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ண படம். ப்ரில்லியன்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், ப்ரில்லியன்ட் டெக்னிக் ஒர்க் இருக்கிற ஒரு படம் இது. செல்வா ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், என் சவுண்டு சுரேன் ஆகட்டும், இது எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷல் மென்ஷன் டு ரகு அண்ணா. அவர் வந்து அந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணது வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. நான் டெய்லியும் ஸ்பாட்டில் வந்து அவரை பார்க்க சிரிக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன், கணேஷ் சார், சௌந்தர்யா மேம், உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறையா படங்கள் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணுன்னு என்னோட ஆசை. ரஞ்சித் அண்ணா பற்றி நிறையா பேசிட்டேன். வேற ஒன்றும் இல்லைண்ணா, ஐ லவ் யூண்ணா, அவ்வளோதான். அது என்ன, நான் ஆக்சுவலாக நான் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லிட்டு இருந்தேன், ரஞ்சித் அண்ணா வந்து அவரோட ஒரு மூவ்மெண்ட்டுக்காகவும் ஒரு புரட்சிக்கு ஒரு சிம்பிளாக மாறிட்டார்.
அந்த சிம்பிள் ரொம்ப பெருசாக இருக்கனால அவர் எவ்வளோ பெரிய கிராஃப்ட்ஸ்மேன்னு நிறைய பேர் அதை பேச மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் ரஞ்சித் அண்ணா. ஏன்னா அதில் வந்து கேரக்டர்ஸ், ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ நல்லா இருக்கும். எல்லா படத்துலையும் கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா அது ஹீரோ ஹீரோயின் அப்படிலாம் இல்லாமல் ஒரு கேரக்டர்ஸும் அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் வர மியூசிக் யூஸ் பண்ணுற, இசையை யூஸ் பண்ணுற விதம், ஏஸ்தட்டிக்ஸ், அவர் போஸ்டர்லேருந்து இருக்கிற ஏஸ்தட்டிக்ஸ், இது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் டைரக்ஷனில் கூப்பிடுங்கண்ணா. அண்ட் இன்னொருத்தர் நான் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ண விரும்புகிறது வந்து கபிலன். இந்த போஸ்டரை டிசைன் பண்ண கபிலன் அந்த அந்த காமிக்கான ஒரு விஷயம் அந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணுது. அதில் பெரிய பங்கு ஜெயிக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ கபிலனுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய பேர் இதில் ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்காங்க. இது இந்த படம் ஸ்கிரிப்ட் படித்தது எந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமாக இருந்ததோ அதை வந்து விஷுவலாக கன்வெர்ட் ஆகும்போது ஸ்கிரிப்டை விட பெட்டராக இருந்தது. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய படங்கள் ஓடி இருக்கு, ஓடாமல் இருந்திருக்கு, ஆவரேஜாக போயிருக்கு, நினச்ச அளவுக்கு போகல, நினச்ச விட அதிகமாக போயிருக்கு, இதெல்லாம் நடந்திருக்கு. பட் நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். பட் வாட்டி திருப்தி அடைகிறேன், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்படி ஒன்று பண்ணிட்டோம். சக்தி நான் சொன்ன மாதிரி ஒரு 60-70 வயசில் வந்து என்ன கேட்டிங்கன்னா எந்தெந்த படம் பெருமைப்படுவேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ளூ ஸ்டார் அதில் இருக்கும். அதுவும் இல்லாமல் ரஞ்சித் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்தது வந்து அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ஒரு நடிகனா, சாந்தனும் சரி, பிருத்வியாசும் நானும் சரி, ஒரு நடிகனை நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் தீட்ட முடியும். ஸோ அதனால் அந்த கேரக்டர்ஸ் கிடைக்கும் போது தான் அதை வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ரஞ்சித் கேரக்டருக்கு என்னை யோசிச்சு என்ன நான் நடிப்பேன்னு நம்பின ஜெய்க்கு மிகப்பெரிய நன்றி. ஜெய் பிரதர் வந்து என் ஃபேமிலி, அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட விக்ட்ரி வந்து என்னோட விக்ட்ரியோட எனக்கு அதிகமாக சந்தோஷமாக இருக்கிறது வந்து ஜெய் பிரதரோட வெற்றிக்கு தான். ஏன்னா ரஞ்சித்தில் வந்து ஒரு ஃபயர் இருக்கும். அந்த ஒரு அது என்னோட ஒரு ஏர்லி 20s வந்து எனக்கு பயங்கரமாக ஞாபகப்படுத்துச்சு. எனக்கு திருப்பி அந்த மாதிரி ஆகணும், ஒரு ஃபியர்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன முடியாதுன்னு சொல்கிறது நான் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்கிற ஒரு ஃபியர்லெஸ் அந்த கேரக்டரில் இருக்கும். ஸோ எனக்கு வந்து திருப்பி அந்த ஒரு ஃபீலை கொடுத்ததுக்காக நன்றி. இன்னொரு முக்கியமான பர்சன் நான் ரொம்ப மனமாற நன்றி சொல்லி திருப்பி நிறைய அசோசியேட் ஆகணும்னு நினைக்க வந்து சக்தினா. இது வந்து எங்களோட ஹேட்ரிக். ஓமை கடவுளே, போர் தொழில், ப்ளூ ஸ்டார், 3மே நாங்கள் ஒன்றா பண்ணியிருக்கோம். சாரி, ஏற்கனவே நான் சொல்ல விடுபட்ட ஒரு விஷயம். ஏற்கனவே இந்த ஆடியோ லான்ச்சில் பேசின மாதிரி தான் இது வரைக்கும் 3 படம் அசோக் செல்வன் அவர்களோட சேர்ந்து பண்ணியிருக்கேன். 3மே மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஓமை கடவுளே, அதுக்கு அடுத்தது போர்த்தொழில், அது வந்து மிகப்பெரிய வெற்றியாக இருந்துச்சு. அடுத்து வந்து ப்ளூ ஸ்டார், இது காலத்துக்கும் நிற்கக்கூடிய ஒரு கல்ட் மூவியாக வந்து நிற்குது. இந்த ப்ளூ ஸ்டார் படத்தை நான் வந்து தியேட்டர் போடும் பொழுது எனக்கு வந்து ஒரு பயங்கர ப்ரெஷர் இருந்துச்சு. இதை மிகச்சரியாக போட்டாகணும், நிறைய ஏரியாக்களில் இந்த படம் வந்து போய் ப்ளே ஆகணுங்கிறது வந்து எனக்கும் சரி எங்கள் டீமுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் இருந்துச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, பாயிண்ட் அவுட் பண்ணி இந்தந்த ஏரியா, இந்த ஊர், இதில் வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும், இங்கே நம்ம வந்து தேட்டர் எடுத்தாகணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் தேட்டர் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்படி தேட்டர் எடுக்கும் பொழுது எனக்கு இன்னொரு விஷயம் பெருசாக உதவுச்சு, இவரோட கன்சிஸ்டன்சி. போர் தொழில், அதுக்கு அடுத்த படம், ப்ளஸ் ப்ளூ ஸ்டார், இது எல்லாமே சமீபத்தில் திரையரங்கத்தார்களால் ஒரு ப்ளூ ஸ்டார் மாதிரியான எக்ஸ்பெக்டட் மூவி, ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, நான் அதை தேட்டர் கேட்குறேன். சேம் டைமில் அசோக் செல்வனோட எல்லா படங்களும், சமீபத்தில் வந்த படங்கள் பூராவுமே ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது, மக்களால் பெரிதும் விரும்பப்படுது அப்படிங்கிறது வந்து திரையரங்கத்தாரால் ஒத்துக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. அது தேட்டர், நிறையா தேட்டர் எடுக்கிறதுக்கு அது மிக சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. சாரி, இடையில ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ, தேங்க்ஸ். என்ன சொல்லிட்டு தேங்க்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன் வந்ததுலேருந்து. எல்லாருக்குமே நன்றி. இன்னொன்று நான் சொல்ல விரும்புறது வந்து கீர்த்தி, தேங்க்யூண்ணா.
படத்துக்கும் சரி இப்பவும் சரி தேங்க்யூ. நான் வந்து என்னோட ரியல் லைஃப் ஆனந்தி தான் கீர்த்தி. நான் வந்து நிறையா வாட்டி போய் புலம்புவேன். நான் கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கு, ஆனால் இந்த படம் நான் ஆல்மோஸ்ட் என் உயிரே கொடுத்தேன், இதுக்கே மக்கள் வரல, ஏன் எனக்கு வந்து கை தட்டுற மாட்டுறாங்க, ஏன் எப்போ எனக்காக கை தட்டுவாங்க அப்படின்னு நிறையா வாட்டி நான் கேட்டிருக்கேன். போய் புலம்புவேன், ஆக்சுவலாக கேட்டிருக்கேன்ல, போய் புலம்புவேன். எல்லா வாட்டியும் அவள் சொல்லுவா, வரும் அந்த டைம் வரும், மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதான் உன்னோட ஜேர்னி வேறு. அதில் இந்த படத்தில் ஒரு டைலாக் வரும், நீ யார ஆட்டத்துக்கு கீழே, அந்த மாதிரி ஒரு டைலாக் வரும். கிட்டத்தட்ட அதுதான் என்கிட்ட அவங்க சொல்லுவாங்க. அது வந்து இப்போ ப்ளூ ஸ்டார் அன்னைக்கு அந்த ஷோ பார்த்துட்டு பேர் வரும்போது கை தட்டினாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ தேங்க்யூ தேங்க்யூ. சோனு அண்ட் பிருத்வி, இது வந்து உங்கள் வெற்றி மட்டும் இல்லை, உங்கள் வெற்றி வந்து என்னோட வெற்றி மாதிரி தான் இருக்குது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஒன்றா ஒரே டீமில் ஆடிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம், ஒரே டைம் ஒரு படத்தோட சக்ஸஸ் இருந்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அப்பாங்கள் பாண்டியராஜ் சார், பாக்யராஜ் சார் பற்றிலாம் பேசும்போது எனக்கு ஏதாவது எங்கள் அப்பா இல்லை எங்கள் ஃபேமிலியிலேருந்து பேசுகிறது தோணுது. என் தாத்தா சொன்னதான் ஞாபகம் வருது. அப்போ வந்து எங்கள் விவசாயம் குடும்பம் 2 தாத்தாவும். அப்போ வந்து இந்த தெகிடி ஷூட் ஆரம்பிக்கிற அன்னைக்கு இறந்துட்டார். அவருக்கு வந்து ஜேம்ஸ் பாண்ட்னா ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஜேம்ஸ் பாண்ட் பேர் கூட வாயில வருது, சேம்ஸ் பாண்ட் அப்படிம்பாரு. சைக்கிள் எடுத்துட்டு ஈரோடு வரைக்கும், டவுன் வரைக்கும் போய் தேட்டரில் பார்த்துட்டு வருவார். கரெக்டாக அது என்னமோ பிளெஸ்ஸிங்காக என்னன்னு தெரில, ஒரு டிடெக்டிவ் படம் நான் பண்ணுறேன், தமிழில் அப்போ டிடெக்டிவ் படமே இல்லை, நான் ஒரு டிடெக்டிவ் படம் பண்ணுறேன். அந்த ஷூட் அன்னைக்கு அவர் இறந்தார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கிட்ட சொன்ன வார்த்தை இது, சிவாஜி கணேசன் பேரனும் நடிக, முத்துராமன் பேரனும் நடிக, என் பேரனும் நடிக அப்படின்னு. ஸோ ஏதோ எனக்கும் சொல்லணும்னு தோணுச்சு. எல்லாருக்கும் நன்றி. ப்ரெஸ் மெயினாக என்னோட ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் வந்து கொடுக்குற சப்போர்ட்னால தான் போக முடியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிறையா ஒரு அக்ரெசிவான குரூப்பை வச்சு ப்ரொமோட் பண்ணுற ஆள் நான் இல்லை. வெறும் படங்கள் பேசணும்னு நினைப்பேன். இந்த படமும் பேசியிருக்கு, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. யாரையாவது மறந்துட்டுனா மன்னிச்சிடுங்க. இது இந்த டீமு, நீலம் ப்ரொடக்ஷன் டீம், அதுக்கு வந்து பெரிய நன்றி சொல்கிறோம். அது ஒரு ஆலமரம்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அது உண்மை. எனக்கு பிடிச்ச, எனக்கு எப்படி ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, அந்த கிரவுண்டில் எல்லாரும் விளாடணும். ரஞ்சித்தும் சரி, ராஜேஷும் சரி, நந்தகோபாலும் சரி, ஆனந்தியும் சரி, எல்லாரும் அந்த கிரவுண்டில் விளாடணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் நிறைய படங்கள் மூலிமா உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த சக்ஸஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் போய் படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு 100% பிடிக்கும். நன்றி, எல்லாருக்குமே நன்றி, வந்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அதுவே எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அதை சப்போர்ட் பண்ண மீடியா, மக்கள், நான் ரொம்ப நம்பினது இந்த மக்கள் தான். அவங்க எப்படியும் அதை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதை கரெக்டாக சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் நான் வந்து தேங்க்ஸ் சொல்கிறது வந்து, நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஆரம்பிச்சிடுறேன். நான் யோகா தோழர் காளி, என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். நான் ரொம்ப க்ளோஸாக, எனக்கு என்ன இருந்தாலும் அவங்க கூட தான். என் கடைசி நாள் ரிலீஸ் வரைக்குமே அவர் தூங்காமல் என் கூட தான் இருந்தார். பயங்கர கஷ்டப்பட்டாங்க, நான் அவங்க தான் உரிமையாக திட்டுவேன். எல்லோரும் மன்னிச்சிருங்க என்னை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தேங்க்ஸ் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் ஆனந்தண்ணா இருக்கார், நான் கஷ்டமாக இருந்தப்போ கூட அவர் தான் இருந்தார். ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க் பண்ணியிருக்கார் ஆனந்தண்ணா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர். அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க நான் நன்றி சொல்கிறதுக்கு. டெக்னீஷியன்லேருந்து ஆரம்பிக்கலாம். மறுபடியும் டெக்னீஷியன் வந்து ரகு, ஆர்ட் டைரக்டர் ரகு, என் ஜூனியர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு என்னோட ரொம்ப சூப்பர். ரொம்ப கஷ்டமாக இருந்தப்பவும் அதை அழகாக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தமிழ் கேமராமேன், தமிழ் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்த தமிழ், தேங்க்யூ. சாம் மாஸ்டர் நன்றி. ஏகன் ரொம்ப நன்றி ஏகன், உங்களுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிங்க. அப்புறம் என் நண்பர் செல்வா வந்து பயங்கர எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஆள். நான் ரொம்ப காலமாக அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள், என்னை பயங்கரமாக நம்புறது. நான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணி காமிச்சோடனே வந்து அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை கொடுத்தார். நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. ரொம்ப நன்றி.
ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்கு. நான் செல்வா கூட பேசுகிறப்ப பயங்கர எமோஷ்னலாக ஆகுது. ஏன்னா அவர் தான் என்னை நம்பினார். அந்த ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜ் பார்த்துட்டு நீங்கள் நல்லா பண்ணிட்டுருக்கீங்க, தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தவர் அவர். அதுக்கப்புறம் ஏகன் பற்றி சொல்லிட்டேன். அப்புறம் யார், தமிழ் பாபா, ரைட்டர் தமிழ் பாபா வந்து தலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரைட்டர். அவருக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார் என் கூட. நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணார். இந்த கதையை படிச்சுட்டு ரஞ்சித், தினகர் இருக்கான். தினகர், நீ அடுத்த வாட்டி மேடையில் பேசுவேன் நீங்கள், ஓகேவா? உன் படத்துக்கு ஒழிச்சிட்டு இருக்கான். சுரேஷ் அண்ணா அங்கே இருக்கார். இவங்கெல்லாம் என் கதையை படிச்சுட்டு நான் ஜெயிக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதுதான் எனக்கு திரும்பவுமே ஒரு எமோஷனலாக தான் போகிறேன். நான் வின் பண்ணுறதுன்றது வந்து அவங்க வின் பண்ணுற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்காக தான் நிறைய விஷயம், நிறைய கான்வர்சேஷன் பண்ணோம். எனக்கு பயங்கரமாக நிறைய விஷயங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இப்படியெல்லாம் பண்ணலாம், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இது பண்ணு அப்படின்ற மாதிரி. அது நிறைய சப்போர்ட் அங்கே. நான் நிறைய பேர் மறக்கிறேன். அப்புறம் அன்பு இருக்கான். அன்புமே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணான் கூட இருந்து. ட்ராயிங் பண்ணான். சம்பத் ட்ராயிங் பண்ணான். செந்தில் அண்ணா இருக்கார். செந்தில் அண்ணன் வந்து நான் தேங்க்ஸ் பண்ணி அவனை கடைசி நேரத்தில் அவரை பயங்கர கஷ்டப்பட்டு எதுவுமே சொல்ல. அவர் எனக்கு இது வேணும்னா உடனே பேர் மாறி கொடுத்தாரு. எதுவுமே சொல்லாத தேங்க்ஸ் நான் செந்தில் அண்ணா, ரொம்ப நன்றி. அப்புறம் இங்கே ஜெய் இருக்காங்க அவங்களுக்கு. அப்புறம் என் நடிகர்கள் தான் தலை இருக்கார். எங்களுக்கு நாங்கள் எழுதுகிறப்போ, நாங்கள் உட்காந்து எழுதிட்டு இருக்கப்போ சாப்பாடு வாங்கி வந்து கொடுப்பார். அவர் தாய், அது தாய் மாதிரி வாசுகி பாஸ்கர். நாங்கள் உட்காந்து உள்ளே எழுதுகிறப்போ வந்து சாப்பாடு எடுத்துன்னு வந்து நீங்கள் வெளியே வராதிங்க அப்படின்ட்டு கொடுப்பாரு. அவருக்கும் நன்றி. ஷாம்லால் கூடவே இருந்து, ஷாம்லால், ராஜண்ணா இருக்கார், சிவா இருக்கார், மேனேஜர்ஸ் டீம்ஸ் எல்லாருக்குமே நன்றி. குணா தோர் பேர் மறந்துட்டேன் நான். ஆனந்துக்கு நன்றி. பிஆர்ஓ குணா தோர் வந்து என்னோட ட்ரைலர் பார்த்ததுலேருந்து அவருக்கு பயங்கரமாக பிடிச்சிச்சு. அவர் வந்து நீங்கள் நான் ஏதோ சொல்லி அதை சொல்கிறாரு. அது ராஜண்ணா இருக்கார். அவர் பேர் மறந்துடுவோன்னு சொல்லிட்டார். நம்ம லெமன் லீஃப் ராஜண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் துரு, கிரிக்கெட் எனக்கு அந்த கிரிக்கெட் எடுக்கலான்னு கூப்பிட்டு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அந்த அனுபவம், சூப்பரான அனுபவம். அவருக்குமே எனக்கு நன்றியை தெரிவிச்சுருக்கேன். அப்புறம் கோவிந்த் வசந்தா, அவர் வந்து என் பிரதர் தான். எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவான ஒரு ஆள், ஓகேங்களா? என்னை நான் திரும்ப எல்லாராண்டுமே சொல்ல ஒரு ஆள் வந்து கோவிந்த் தான். அவர் வந்து ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணார். நான் எது சொன்னாலும் அவ்வளோ வாட்டி வந்து அவர் எனக்கு என்ன வேணுன்றத ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தது அறிவு கூட இல்லைன்னா நான் வந்து எனக்கு அறிவு வந்து எப்படி அறிவு கூட பேசுகிறப்பமே எமோஷனல் தான். எனக்கு ஒரு மாதிரி அழ வர மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடுவேன் நான். எனக்கு அவ்வளோ க்ளோஸரான ஆள். நாங்கள் 2 பேர் பயங்கர ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம், நிறைய பேசுவோம். அவங்க அதுக்கப்புறம் நடிகர்கள் ராகவ் ஆகட்டும், உங்கள் பேர் மறந்துட்டேன் நான். முல்லை லாஸ்ட் டைம் தினகர் தான் சொன்னார் அந்த சின்ன கேரக்டர் அப்படின்ற மாதிரி. அவங்க அப்படி சொல்லி அவங்க வந்து எனக்கு பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. உங்களுக்கும் நன்றி. ராஜண்ணா இருக்கார். ராஜண்ணா மறந்துட்டுனா கேட்பார் அப்புறமா, டேய் என்னென்ன மறந்தேன் அப்படின்னாரு. ராஜண்ணுக்கு தாமு பயங்கர சப்போர்ட்டான தாமு எனக்கு கூடவே இருந்தான். ஆக்டிங் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணான். நான் தாமு தான் திட்டுவேன், யாருன்னா சரியாக பண்ணேன்னா உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னுவேன். தேங்க்யூ தாமு. அப்புறம் சுதா இருக்கான். சுதா எதுவும் பெருசாக பண்ணல எனக்கு. அவன் கடைசி வரைக்கும் அவன் சீன் இருக்குதா இல்லையா, கட் பண்ணிட்டீங்களா ஏற்றுக்கலான்னு கேட்டேன். அதனால அவன் வந்து ஓகே, சுதாவுக்கும் நன்றி தான். ராகவ் இருக்கான். ராகவ் தேங்க்ஸ்ரா ராகவ். ராகவுக்கு நன்றி. அப்புறம் வெங்கட்டு, ரிஷி அண்ணன், அருண் அண்ணா தேங்க்ஸ்ண்ணா, அண்ணன் பாலாஜி அண்ணா. அப்புறம் சின்ன ரோல்னு சொல்லிட்டு இருந்த எங்கள் திவ்யா வந்து சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்கு தான் செம கிளாப் இருந்துச்சு. அவங்க கவிதை பேசுகிறப்போ தான் தியேட்டரே அலர்ச்சி.
பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. அது சூப்பர், தேங்க்யூ. அப்புறம் லிஸிக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. அப்புறம் சாம்புதருக்கு ரொம்ப நன்றி. நான் தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ சார். அப்புறம் சாந்தனு புதர் என்னை நம்பி அதை நம்பினார். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் வந்து நான் சொன்ன கேரக்டரை நம்பி உள்ளே வந்து அவர் ஒர்க் பண்ணார். அவருக்கு மிகப்பெரிய நன்றி எனக்கு. இல்லை, அது மட்டும் இல்லை, நான் நிறைய டவுட்ஸ் அவர்கிட்ட கேட்டேன். அவர் ஒரே ஒரு விஷயம் சொன்னார், பிரதர் இதில் அவர் சொன்ன மாதிரி சொல்கிறேன், பிரதர் நான் சொல்கிறத மட்டும் இந்த படத்தில் நடக்கலைன்னு வைங்களேன், அடுத்த படம் நான் தனியாக உங்களை வச்சு திருப்பி பண்ணுறேன் பிரதர் அப்படின்னாரு. அது நடந்துருச்சு. ஆனாலும் நீங்கள் இன்னொரு படம் எனக்கு பண்ணணும். ஆமாம், ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ வேர் டெஃபினட்டாக நீங்கள் சொன்னது வந்து டெஃபினட்டாக நடந்துருச்சு. அண்டு என்னோட லைஃப்பில் நீங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான ஆள். தேங்க்யூ. தேங்க்ஸ் புதர், தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து கீர்த்தி வந்து என் ஃப்ரெண்டு தான். நிறைய அவங்களான்னு தான் புலம்புவோம். அவங்க சொன்ன மாதிரி நான் கீர்த்தி எதாவது பண்ணு கடுப்பாகுது அப்படின்னு நான் அது உண்மையாக அதான் சொல்லுவேன். நான் பார்த்துக்கலாம் ஜெய் அப்படின்னுவாங்க அவங்க. சூப்பர், அவங்க நிறைய டைம் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கார். அப்புறம் ரஞ்சித் புதர், அவருக்கு லவ் யூ தான். ஏன்னா பயங்கரமாக என்னை ஃபஸ்ட்லேருந்தே ஒருத்தர் நம்புறாருன்னா அது வந்து அசோக் புதர் தான். அவர் வந்து தேங்க்யூ புதர், லவ் யூ புதர். ஃபர்ஸ்ட்லேருந்தே அவர் பயங்கர கான்ஃபிடண்ட்டாக, புதர் எனக்கு இது வேணுமா அப்படின்னு கேட்பார், இது ஓகேவா அப்படின்னு கேட்பார், உங்களுக்கு இது போதுமா அப்படின்னு கேட்பார். எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. இல்லைன்னா பரவாயில்ல மறுபடியும் இன்னொரு வாட்டி பண்ணுறேன் புதர் அப்படின்னுவார். அது சூப்பராக இருக்கும். ஒருத்தர் நான் ஒரு ஃபஸ்ட் படம் பண்ணுறேன்ல ஒரு டைரக்ஷனாக, அது வந்து அது பயங்கர சப்போர்ட்டாக இருக்கும். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு மறுபடியும். ஆனால் பயங்கர சூப்பர். தேங்க்யூ புதர், நம்ம உள்ளே வந்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அதுக்கப்புறம் சார், எங்கள் ப்ரொடியூசர் இல்லை சார், கணேசமூர்த்தி சார், சௌந்தர்யா மேம், இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அது வார்த்தையாகவும் இல்லை. இந்த மாதிரி எனக்கு பெரிய கடமை இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப பயமாக தான் இந்த படம் பண்ணேன். எனக்கு ஏன்னா நான் ஒரு ஃபஸ்ட் படம் பண்ணுறேன், நான் கரெக்டாக பண்ணுறதன் மூலிமா இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு நான் வந்து கரெக்டாக பண்ணோம். அதனால தான் எனக்கு அது வந்து திருப்பி ரஞ்சித் வந்து அது அங்கேருந்து வந்ததால தான் எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். வெளியே போய் பண்ணுறப்போ இன்னும் பயங்கர ப்ரெஷர் எனக்கு. நான் கரெக்டாக பண்ணலையானா என்ன மாதிரி ஒரு 4 பேர் வெளியே வர முடியாது. அதுவும் கதை நான் என்ன மாதிரி ஒரு கண்டென்ட் எடுக்கிறேன், அந்த கண்டென்ட்டை ஒழுங்காக கமர்ஷியலாக எடுத்துன்னு போய் சேர்க்கணுன்றதுமே இன்னொரு பெரிய காலாக இருக்குது நம்மளுக்கு. அப்போது வந்து எனக்கு நம்ம பயங்கர நேச்சுரலாக பயங்கர பயமாகவே இருந்துச்சு எனக்கு. அது ஒழுங்காக பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்துடணும், அது எப்படி போய் மக்களாண்ட ரீச் ஆக போகுது அப்படின்ற பயங்கரமான பயம் இருந்துச்சு. அது எங்கே போச்சு அப்படின்னா, நான் அரக்கோணம் போனேன் படம் பார்க்குறதுக்கு. அந்த தியேட்டர் வந்து நிறைய பேர் இருந்தாங்க அங்கே. அந்த அம்மா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து என்னென்ன சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. இப்போ நீங்கள் இப்படியே படம் பண்ணுறா, அவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க உள்ள. அவங்க வந்து எனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது இதே மாதிரி படம் பண்ணு, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நிறைய ஜனம் வராங்க பாடுறா அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது. அப்புறம் அங்கே நான் நம்பின அந்த மக்கள், ஓகேங்களா, அந்த ஊர் மக்கள் என்னென்னா, நான் அந்த ஊரில் தான் போய் ஷூட் பண்ணேன். அந்த இடத்துல எல்லாமே எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க, அந்த ஊர் மக்களுக்கு. அப்புறம் என் ஃபேமிலிக்கு நான் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. அதோட அதுமாரி ரஞ்சித் வந்து எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார். எனக்கு நான் கரெக்டாக சொல்லலைன்னா ரஞ்சித்தோட சப்போர்ட் தான் எனக்கு வந்து இது இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக நான் எழுதி எனக்கு பண்ணோம் அப்படின்றது ஒரு பேக் போன் தான் எனக்கு. ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு ரஞ்சித் தான் வந்து சூப்பராக பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னது தான் நான் வந்து அந்த எவ்வளோ பெரிய இறுக்கத்தில் இருந்தனோ நான் வெளியே வந்தேன். நான் அந்த ஃபஸ்ட்டு அதை சொல்கிறது தான் எனக்கு, ஓகேடா நீ நல்லா பண்ணிட்டடா அப்படின்னப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அது பயங்கர ப்ரெஷரும் கூட. நம்ம அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பெரிய ப்ரெஷர் தான் அது. அப்புறமா வந்து என்னென்னா, நான் இந்த கதை எழுதுகிறப்போ ஒன்று மட்டும் நம்பினேன், என்னென்னா இந்த மக்களாண்ட ஒரு பயங்கரமான அன்பு இருக்குங்க. அந்த அன்புக்குள்ளே தான் எல்லா கேரக்டரும் உள்ளே போகணும்னு நினச்சேன். நான் யாரோட நெகட்டிவ் ஷேடுமே நான் பார்க்கவே கூடாதுன்னு யோசிச்சுனே இருந்தேன். நான் அது யாரும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு நெகட்டிவ் ஷேடு இருக்குது, ஆனால் அந்த நெகட்டிவ் ஷேடு தொடவே கூடாதுன்னு நினச்சேன் நான்.
அங்கே இல்லாமல் அவங்களோட ஒரு பயங்கரமான அன்பு இருக்கும். வாங்க நம்ம உட்காரலாம், நம்ம உட்காந்து பேசலாம், நம்ம எல்லாம் ஒன்றா ஆகலாம். நம்ம வேற ஒரு விஷயம் இருக்குது நம்மளுக்கு எதிராக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கரெக்டாக சொல்லணும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம கொஞ்சம் தப்பாக சொன்னாலுமே அது வேற ஒன்றா ஆகிடும். அது அப்போது அது அந்த ப்ரெஷருக்குள்ளே தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கு கரெக்டாக போய் ரீச் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அது நான் ஒழுங்காக வேலை செய்யணும்னு நினச்சேன். அது என்ன ஆகும், அதோட ரிசல்ட்டு பற்றியெல்லாம் நான் பெருசாக யோசிச்சுனான்னு தெரில. ஆனால் ரொம்ப கிளியராக ஒரு வேலையை ஒழுக்கமாக பண்ணோம் அப்படின்ட்டு நான் யோசிச்சுனே இருந்தேன். எனக்கு கொடுத்த வேலையை ரொம்ப ஒழுக்கமாக வந்து பண்ணி முடிக்கணும் அப்படின்ட்டு யோசித்தேன். அப்புறம் சக்தி சார் மறந்துட்டு நான் இதை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ண சக்தி சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். அதுதான் அதுதான் இவ்வளோதான். அவ்வளோதான். தேங்க்யூ. இந்த படம் கரெக்டாக போய் ரீச் ஆகுது, அதை ஏற்றுக்கின மக்களுக்கு பயங்கர நன்றி. அப்புறம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ. முதல்ல பிருத்வி சொன்ன மாதிரி தான் அதே ஜேர்னியில் தான் நானும் இருந்திருக்கேன். என்னோட ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஸ்டேஜில் சொல்லுவாங்க இந்த மாதிரி இப்போ இல்லைங்க, இந்த படத்தோட வெற்றி விழாவில் நம்ம சந்திப்போம்னு. அது வந்து எனக்கு இன்னும் இங்கே நிற்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இது நடக்குதா அப்படிங்கிற நேத்தி கூட என் ஒய்ஃப் கீக்கி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நேத்தி கூட கீக்கி கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன்மா, எனக்கு நம்பவே முடியலம்மா, என் லைஃப்பில் இப்படி ஒரு நல்லது நடக்குதா அப்படின்னு. ஸோ இந்த வெற்றி படம், இதை வெற்றி படமாக ஆக்கிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் சக்ஸஸ். இது நான் ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருந்தேன், இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபில்ம் அப்படின்னு. இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எனக்கு ஒரு நிறைய பரிசுகள் இந்த படம் எனக்கு கொடுத்தது, நிறைய சர்ப்ரைசஸ், நிறைய கிஃப்ட்ஸ் ஒன்று கொடுத்தது. என்னென்னா முதல்ல வந்து எல்லாருமே வந்து நான் எல்லா யூடியூப் வீடியோஸும் பார்த்தேன், பப்ளிக்கோட ஃபீட்பேக் பார்த்தேன், உங்களோட ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். யுனானிமஸாக எல்லாருமே வந்து என்னோட இந்த படத்தையும் சரி என்னை பற்றியும் சரி எல்லாருமே ஒரு 100% ஒரு ஆதரவு வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ இது வந்து என் லைஃப்பில் எனக்கு இது கிடைச்சதே இல்லை. ஸோ அது வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி வந்து சக்கரைக்கட்டி ரிலீஸ் ஆகி கரெக்டாக இந்த படம் ரிலீஸ் 25th அன்னைக்கு வந்து 15 வருஷம் 4 மாதம், அதாவது 5600 நாள் ஒரு வெற்றி படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ அது வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட், அதுக்கு ஒரு நன்றி. மூணாவது, இந்த படம் வந்து எனக்கு சினிமா பற்றி ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துச்சு. என்ன மாதிரி கதைக்களம் எடுத்து பண்ணணும், என்ன மாதிரி கதாபாத்திரம் இனிமேல் நம்ம சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது ப்ளூ ஸ்டார் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு நன்றி. இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அவங்க முகத்தில் ஒரு புன்னகையை பார்த்தேன். எனக்கு அதை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் நான் எவ்வளோ ஏக்கத்தில் இருந்தனோ அதை விட 100 மடங்கு ஜாஸ்தி எங்கள் அப்பா அம்மா ஒரு ஏக்கத்தில் இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். இங்கே நான் ஆடியோ லான்ச்லேயே ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தேங்க் பண்ணியிருந்தேன். பட் அகைன் மறுபடியும் இங்கே நான் தேங்க்ஸ் சொல்லணும். முக்கியமாக ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, சக்தி வேலன் சார் இந்த படத்தை வந்து பட்டி தொட்டி வரைக்கும் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் ரீச் பண்ணது, அவரோட அந்த பிராண்டிங், அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் மூர்த்தி சார் அண்ட் சௌந்தர்யா மேம், இவ்வளோ சப்போர்ட்டிவான ப்ரொடியூசர்ஸாக இருந்திருக்கீங்க. அண்ட் அகெயின் எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பிராண்ட் இந்த படத்தை திரும்பி பார்க்க வச்ச ரஞ்சித்னா, தேங்க்யூண்ணா. நானும் அவர்கிட்ட ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்டு இருந்தேன், கரெக்டான படத்தில் வந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டான படம் ப்ளூ ஸ்டாரை எனக்கு கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கம்மிங் டு மை ரைட்டர் அண்ட் டைரக்டர், இவங்க 2 பேரையும் நான் ஒன்றா பார்க்குறேன். ஏன்னா 2 பேருமே சேர்ந்து தான் இந்த படத்தை எழுதியிருக்காங்க. இந்த ரைட்டருங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது வந்து எனக்கு எங்கள் அப்பா கிட்டேருந்து தான் நான் உணர ஆரம்பித்தேன். ஏன்னா ஒரு ரைட்டர் டிசைட் பண்ணால் மட்டும்தான் அந்த படம் வெற்றி படமாக இல்லையாங்கிறது அங்கே டிசைட் ஆகும். அந்த ரைட்டிங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இதை நான் ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ, அதாவது ஈஸியான விஷயத்த என்கிட்ட கொடுத்துட்டாங்க. 80% கஷ்டமான வேலையை வந்து அவங்க பண்ணாங்க அந்த ரைட்டிங்கில் கொண்டு வருது. அந்த மீதி அவங்க எழுதின விஷயத்த அப்படியே நான் டெலிவர் பண்ணுற மட்டும்தான் என்னோட வேலை. ஸோ இன்னைக்கு எல்லாருமே இவ்வளோ கைத்தட்டல், இவ்வளோ பாராட்டுகள் வருதுன்னா அது அந்த ரைட்டிங்கில் இருந்ததுனால மட்டும்தான். ஸோ அதனால என்னோட ரைட்டர் தமிழ் பிரபானா அண்ட் என்னோட டைரக்டர் பிரதர் அப்படிப்பாரு. ஸோ பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர்.
அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸ் இதெல்லாம் தான் அன்றைக்கி நான் அடக்க முடியாமல் அன்றைக்கி நான் மறந்துட்டேன். டிஓபி தமிழ் பிரதர் 20 நாள் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. முடிச்சுட்டு ஒரு நாள் ரூமுக்கு நானும் அசோக் பிருத்திலாம் போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து என்னை கூப்பிட்டாரு, ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ அப்படின்னாரு. என்ன பிரதர்ண்ணா? இந்த நீங்கள் இப்படி பேட்டிங்கில் நிற்கிறீங்க, அப்போ பால் இந்த பக்கம் இப்படி போயிட்டே இருந்துச்சு, அப்போ அம்பையர் ஆவனா இப்படி கையை தூக்கிட்டு இருந்தார் அப்படின்னா என்ன பிரதர்ன்னாரு. பிரதர் என்ன பிரதர் சொல்கிறீங்க? இல்லை பிரதர் இப்படி நின்று இருந்தீங்களா? இல்லை பிரதர் அதை சொல்லலை, நீங்கள் என்ன கேட்குறீங்க உங்களுக்கு புரியுதானே? இல்லை பிரதர் புரியலன்னு தான் கேட்குறேன். உங்களுக்கு கிரிக்கெட்டை பற்றி ஏதாவது தெரியுமா பிரதர்? பிரதர் சுட்டு போட்டால் எனக்கு வராது கிரிக்கெட்டு, அதோட ஏபிசிடியே தெரியாது, எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. யாராச்சும் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாங்கன்னா அங்கே போய் பாலை திருடி உள்ளே போய் ஒழிச்சு வச்சிருவேன். மேட்ச் ஓடிட்டுனா ப்ளக்கை பிடிக்கி விட்டு வந்துடுவேன். ஏங்க என்னன்னா இல்லை பிரதர் அது என்னமோ தெரியல. அப்புறம் எப்படி பிரதர் இந்த படத்தில் கமிட் ஆனீங்க கிரிக்கெட் படம்னு? இதை சொன்னால் எனக்கு கமிட் பண்ண மாட்டாங்க பிரதர், அதனால சொல்லாமல் மறைச்சிட்டேன் அப்படின்னாரு. ஆனால் அதுலேயும் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட், பிகாஸ் இந்த ஸ்போர்ட்டை பற்றி எதுவுமே தெரியாமல் அதை கற்றுக்கணுன்னு ஒரு ஆர்வத்தை எடுத்து அதை தெரியாமல் நடிக்கிறதும் ஒரு கலை தான். ஸோ அதனால வந்து அதை கற்றுக்கணுன்னு ஒரு ஆர்வமாக எடுத்து இன்னைக்கு சினிமாட்டோகிராஃபிக்குன்னு தனியாக வந்து அவர் பேர் போடுறப்போ எல்லாரும் அவர் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறப்போ அவ்வளோ பாராட்டுகள். ஸோ அவருக்கு என்னோட நன்றி. ஏன்னா எவ்வளோ ஷாட்ஸ் எனக்கு தெரியும், அந்த ஒரு ஹெவியான ஒரு கேமரா வந்து தோளில் போட்டு ஃபுல்லாக ஹேண்டில் வந்து ஷாட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வாழ்த்துக்கள் தமிழ் ப்ரோ. எடிட்டர் செல்வா, அதாவது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ரா ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு போய் அவங்க டம்ப் பண்ணுறப்போ ஒரு 20 மணி நேரம் ஃபுட்டேஜ்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ஒரு ஃபுட்டேஜை வந்து, ஏன்னா அவ்வளோ கிரிக்கெட் மேட்சஸ் விளையாடி இருந்தோம். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஃபுட்டேஜை வந்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே சுருக்கி அதை என்கேஜிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு ஃபீட்பேக் செல்வா அவர்கிட்ட இருந்தான், இந்த படம் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய படமாக வரும் அப்படின்னு. ஸோ ரொம்ப நன்றி பிரதர். மியூசிக் டைரக்டர் அஃப்கோர்ஸ் கோவிந்த் வசந்தோட சாங்ஸ்னால தான் வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு இந்த படம் வெளியில் போய் பட்டி தொட்டி வரைக்கும் போய் ரீச் ஆயிருக்குன்னா அது கோவிந்த் வசந்தா அவரோட சாங்ஸ் தான். அவருக்கு பக்கபலமாக இருந்த அறிவு பிரதர், ரொம்ப ரொம்ப அவருக்கு நன்றி. என்னோட படத்தில் பாடின எல்லா சிங்கர்ஸ் அண்ட் எல்லா மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அங்கே இங்கேன்னு வந்து மாடு மாதிரி ஓடி ஓடி அலைஞ்சு அந்த ரோடில் பிளாக் பண்ணி ஒருத்தர்கிட்ட கண்டமேனிக்கு திட்டு வாங்குறது, அதெல்லாத்தையும் கேட்டு சிரிச்சுட்டு தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டெல்லாம் வாங்கிட்டு எங்களுக்கு அவ்வளோ தூரம் ஓடி ஓடி வேலை பார்த்தாங்க. ஏன்னா ஒரு சின்ன ஆம்பியன்ஸில் நடக்கிற படம் இல்லை, ஒரு ஜாகிரபியை பேஸ் பண்ணி அவ்வளோ பெரிய இடத்துல வச்சு எடுக்கிற ஒரு படம். ஸோ பயங்கரமாக அவங்க உழைச்சிருக்காங்க. ஸோ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அதுக்கப்புறம் எல்லாருமே டெக்னிக்கல் க்ரூலேருந்து லைட்டை தூக்குன லைட்மேன்லேருந்து ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்த அண்ணா அக்கா எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு உழைப்பு போட்டிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் முக்கியமாக ப்ளூ ஸ்டார் பாய்ஸ் அண்ட் ஆல்ஃபா பாய்ஸ், இந்த படத்தில் வந்து எல்லாருக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஆல்ஃபா பாய்ஸ் குரூப்பில் இருந்த தாமு, தருண், வெற்றி, முரளி, பிரகாஷ், அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்டார் பாய்ஸில் இருக்கிற சுதாகர், ராகுல், உதய், விக்கி, ரிஷி, கவின், இவங்க எல்லாருக்கும், ஜெயண்ட் 11 எங்களோட ஃபைனல்ஸில் எங்களோட விளையாடின ராகவ், விக்னேஷ், சச்சின், ரஞ்சித் அண்ட் முக்கியமாக கோச் பாலாஜி, இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு வழியாக எல்லாம் கொஞ்சம் நர்வஸ்னஸ் இல்லாமல் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இந்த படத்தில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பரிசு, நான் ஒரு விஷயத்தை படிக்கணும்னு நினைக்கிறேன். இது எனக்கு நேற்றுக்கு ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தோம், ஜி தமிழோட ஒரு ப்ரோக்ராமுக்கு. ஸோ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணோன்னு சொல்லி அவங்க ஒரு வேலையை பார்த்துருந்தாங்க. என்னென்னா எங்கள் அப்பா கிட்ட வந்து ஒரு கடிதத்தை எழுதி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த கடிதம் நான் படிக்கிறப்போ நேற்றுக்கு எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுச்சு. பிகாஸ் எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா அப்பா பையன் மாதிரி வந்து நானும் எங்கள் அப்பாவும் பெருசாக அவ்வளோவெல்லாம் பேசிக்க மாட்டோம். டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடும் போது கூட நான் சாப்பிடுவேன், அவர் சாப்பிடுவார், நான் ஏஞ்சி போயிடுவேன், அவர் ஏஞ்சி போயிடுவார். ஏதாவது சினிமா பார்த்துட்டு வந்தால் மட்டும் அந்த சினிமா பற்றி ப்ளஸ் அண்ட் மைனஸ் இதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதை தாண்டி எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் எந்த விதமான ஒரு கான்வர்சேஷன் பெருசாக லைஃப்பில், ஐ மீன் ஒரு தோளுக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் எந்த விதமான கான்வர்சேஷன் இருந்ததில்லை. ஆனால் ஒரு 15 வருஷம் நான் சொன்ன அந்த எனக்கு இருந்த அந்த ஒரு ஏக்கம் அவருக்கும் இருந்திருக்கு. அந்த 15 வருஷம் அவர் பேசாமல் என்கிட்ட இருந்தது எல்லாமே இந்த ஒரு 4 பக்கத்தில் அவர் எழுதி கொடுத்துருந்தாருங்கிற நான் ரொம்ப உணர்ந்தேன். ஸோ இதை நான் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் படிக்கணும்னு நினைக்கிறேன். சாரி இஃப் ஐ எம் டேக்கிங் சம் டைம். என் பிரிய மகன் சிங்காவுக்கு உன் அன்பு அப்பா ஆசை முத்தங்களுடன் எழுதும் கடிதம். அநேகமாக இதுதான் முதல் கடிதமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா கடிதங்கள் மூலமாக நம்ம பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய இடைவேளை இருந்ததே இல்லை. அதோட எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது, உனக்கு தமிழ் படிக்க வராது. அது முழுசாக உண்மை இல்லைங்க, தமிழில் தான் எழுதியிருக்கு, நான் படிச்சுட்ருக்கேன். அவர் கையெழுத்தா எனக்கு அவ்வளோவா புரியாது. எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது, உனக்கு தமிழ் படிக்க வராது. இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்து நீ வேட்டியை மடிச்சுக்கிட்டு படத்தில் டயலாக்ஸ் வந்து நீ கேட்டு கேட்டு தான் மனப்பாடம் பண்ணி நடிச்சிருக்க. இப்போ காலங்கள் வேகமாக உருண்டோடி உனக்கு கல்யாணமாக ஆயிடுச்சு. சின்னப்போ நீ ஒரு சின்ன டைலமாவில் இருந்த. அதாவது உனக்கு கிரிக்கெட் ரொம்ப நல்லா வருதுன்னு உங்கள் ஸ்கூல் கிரிக்கெட் கோச் உன்னை அதில் வந்து விட்டால் நல்ல பிளேயராக நீ வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்கள் அம்மா மூலியமா எனக்கு ஒரு தகவல் ஒன்று வந்துச்சு. பெத்தவங்களா குழந்தைங்களுக்கு முதல்ல நல்ல படிப்பு தான் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. அதனால வந்து அதை கொடுப்போம், மற்றத்தை அவங்க வந்து உணர்ந்து வளர்ந்து முடிவு பண்ணிப்பாங்க அப்படின்னு நானும் அம்மாவும் நினைச்சோம். ஆனால் சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்த கதையா ஒரு நாள் நான் வந்து ஒரு டைலாகை எழுதி படித்து பார்த்துட்டு இருக்கிறப்போ நீ திடீர்னு அந்த ரூம்குள்ளே நுழைஞ்ச. நான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம, டே சிங்கா, என் படத்தில் உன் வயசில் என் மகனாக நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, நீ நடிக்கிறியான்னு கேட்டேன். நீ நடிக்கிறியான்னு கேட்ட, நான் யோசிக்காமல் கேட்டேன். நீயும் சாதாரணமாக ஓகே நடிக்கிறேன், என்ன பண்ணணும்னு நீயும் சொல்லிட்ட. எனக்கு ஒரு சின்ன ஷாக் ஆயிடுச்சு. சரின்னு ஒரு டயலாக் ஒன்று சொல்லி வெளியிலிருந்து உள்ளே வந்து டயலாகை பேசிக்கிட்டே சோஃபாவில் இருக்கிற புக்ஸை நகர்த்தி வச்சு ஒரு டவலை மடித்து வச்சுக்கிட்டு இந்த டயலாக்ஸை பேசணும்னு சொன்னேன். நீயும் ஒரு தடவைக்கு 2 தடவை டயலாகை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வெளியேறி போனேன். நான் ஆக்ஷன்னு சொன்ன உடனே டயலாகை பேசிக்கிட்டே உள்ளே வந்து அந்த டவலை மடித்து வச்சுக்கிட்டு அந்த சோஃபாவில் இருக்கிற புக்ஸை எடுத்து வச்சுட்டு ஓகேயான்னு கேட்டேன். இப்போ நான் பேந்த முழித்தேன். நீ சரியாக கரெக்டாக நடித்ததுக்கப்புறமும் நான் பேக் அடிச்சிட்டேன்னா உனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிரும்னு லீவ் நாட்களாக பார்த்து நான் ஷூட்டிங்கை வச்சு இந்த படத்தை முடித்தேன். அது கிரிக்கெட்ல இருந்து உன் ரூட்டை நடிகனா திசை மாற்றிருச்சு. அதுக்கப்புறம் உனக்கு சக்கரக்கட்டி படத்தில் எல்லாம் அமைஞ்சும் சக்ஸஸ் சரியாக அமையலை. அடுத்தடுத்து அது தொடர வீட்டில் எல்லாருமே டிஸ்டர்ப் ஆனோம். ஆனால் நானும் மம்மியும் உனக்கு கரெக்டான டேலண்ட் இருக்குது, தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதுன்னு நாங்கள் உன்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நீயும் விட்டுறக்கூடாதுன்னு அப்பப்போ கொஞ்சம் சோர்ந்து போவேன், ஆனால் விடாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்த. உன் முதல் இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட்டாக இருந்து அது மிஸ் ஆகியிருந்தும் டச்சு விடாமல் அப்பப்போ விளையாடிக்கிட்டே இருந்தேன். இப்போ ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் ஒரு கிரிக்கெட் பிளேயராக உனக்கு ஒரு கேரக்டர் கிடச்சி படமும் சக்ஸஸ் ஆகி பேசப்படுற அளவுக்கு பேசப்படுற ரேஞ்சுக்கு உனக்கு பேரும் புகழும் இன்னைக்கு கிடச்சிருக்கு. உன் உழைப்புக்கும் திறமைக்கும் கரெக்டான களம் அமைச்சு உன்னை தூக்கி விட்டவங்க தயாரிப்பாளர்கள் ரஞ்சித்னா, உன்னோட டைரக்டர் ஜெயக்குமார், உன் கூட நடித்த கோ ஆக்டர்ஸ் அண்ட் இந்த படத்தோட மொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீயும் இதை எந்த உயரத்துக்கு போனாலும் நன்றியோட இதை மனசில் பிடிச்சி வச்சுக்கோ, பதிச்சு வச்சுக்கோ சார். நான் கிழக்கே போகும் ரயில் படத்தில் ஹீரோவுக்கு கவிதை மாதிரி ஒரு வசனம் எழுதியிருந்தேன். எல்லாருக்கும் நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ, நல்லவருக்கே நிலைச்சிருக்கும் புரிஞ்சுக்கோ, கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ, காப்பாற்றதான் புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ, இதை மனசில் என்றைக்குமே பத்திரமா பூட்டி வச்சுக்கோ, வெற்றிகள் உன்னை தொடரட்டும், வாழ்த்தி வணங்குகிறேன். மொத்த குழுவுக்கும் நன்றி. அன்புடன் கே பாக்யராஜ். இது எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆயிருச்சு. ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பா வந்து கண்ணீர் விட்டுருக்காரு. நான் நிறைய பேரை வந்து லான்ச் பண்ணியிருக்கேன், நான் நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய லைஃப் கொடுத்துருக்கேன். ஆனால் என்னால் வந்து என் பையனுக்கு வந்து அந்த விதமான ஒரு பிரேக்கை கொடுக்க முடியலன்னு. ஸோ அன்றைக்கி நான் யோசிச்சுட்டே இருந்தேன், எனக்கு ஒன்றும் பெரிய வெற்றிலாம் வேணாம், அந்த கண்ணீரை துடைக்கிற அளவுக்கு ஒரு சக்ஸஸ் எனக்கு கிடைச்சா போதும், அவர் சிரித்து ஒரு நாள் நான் பார்க்கணும், எனக்கு அது போதும்னு. அது இன்னைக்கு ப்ளூ ஸ்டார் மூலமாக எனக்கு கிடச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை நான் ரொம்ப மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஸோ இது மனசார ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இது நான் என்றைக்குமே கண்டிப்பாக ரஞ்சித்னா, ப்ரொடியூசர்ஸ், ஜெயினா, தமிழ் பிரபானா, நான் என்றைக்குமே இந்த நன்றி நான் மறக்கவே மாட்டேன். பேசணும்னு நினச்சேன், இவ்வளோ மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, அதனால தான் இவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சாரி. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
சக்ஸஸ் மீட் இது வந்து நிறைய டிவியில் பார்த்துருக்கேன், பேப்பரில் பார்த்துருக்கேன். இன்னைக்கு இந்த மேடையில் நானும் ஒரு பாட்டாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த சக்ஸஸை டேஸ்ட் பண்ணுறதுக்கு 18 வருஷம் ஆயிருக்கு. ஸோ 2006 என்னோட முதல் படம் ரிலீஸ் ஆச்சு, ப்ளூ ஸ்டார். இந்த படத்தை பற்றி எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான படம். ஃபஸ்ட்டு டே வந்து ரோகிணி தேட்டரில் வந்து பார்த்துட்டு வெளியே வரும்போது எனக்கு எப்பவுமே ஒரு விஷயம் இருக்குது. வெளியே போகும்போது எல்லாரும் பாண்டியராஜன் சார் பையன், பாண்டியராஜன் சார் பையன், இந்த டேக்லைன் எனக்கு எப்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு டைமில் என்னடா நமக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கலையே, எப்போ பார்த்தாலும் அப்பா பேர் சொல்லியே கூப்பிட்றாங்களே அப்படின்ற வருத்தம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ப்ளூ ஸ்டார் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது என் பேர் கூட யாருக்குமே ஞாபகம் இல்லை. சாம் 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 சாம்னு சொன்னாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ சாம்னு சொன்னோன்னே மீடியா நண்பர் வந்து ஒருத்தர் சொன்னார், ஏங்க அவர் சாம் இல்லைங்க, அவங்க அப்பா தாங்க பாண்டியராஜன் சார் அப்படின்னாங்க. இந்த வார்த்தை கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக எல்லாரும் வந்து இந்த கைத்தட்டல், விசில் சத்தம் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் சொல்கிற ஒரு காமனான விஷயம் வந்து நல்லா நடிச்சிருந்தீங்க, ஆக்டராக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து அதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கேட்குறதுக்கு. இருக்கு, நான் வந்து ஃபோனில் எழுதியிருக்கேன், எதுவும் மறக்காமல் இருக்குது. இல்லைப்பா எப்பா. ஃபஸ்ட்டு ரஞ்சித் சார் பற்றி சொல்லணும். ரஞ்சித் சார் வந்து மெட்ராஸ்லேருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். மெட்ராஸ் படத்துலேருந்து சார் கூட நான் ஒர்க் பண்ணோம். அவர் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு கேரக்டர் நமக்கு கிடைக்குமான்ட்டு நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நிறைய படங்களில் முயற்சித்தேன், பட் நடக்கலை. இன்னைக்கு ப்ளூ ஸ்டார் மூலியமா அது நடந்தது, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ 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 ஸோ மச். அடுத்து எங்கள் டைரக்டர் ஜெயக்குமார் சார் பற்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த படத்தை நான் வந்தது எப்படின்னா, சாந்தனு என்னோட நண்பன், அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா ப்ளூ ஸ்டார்ன்ற படம் நடக்குது, இந்த மாதிரி கிரிக்கெட் சம்மந்தப்பட்டவங்க நடக்குது, நீலம் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் சொன்னது அவர் தான். அவர் மூலியமாக தான் எனக்கு இந்த படத்தில் ஐ வென்ட் டு த ஃபிலிம். ஸோ அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்ஸ் சோனு, தேங்க்யூ தேங்க்ஸ். அடுத்து எல்லாரும் இப்போ வந்து கவிஞர் சாம்ன்றாங்க. இது வந்து சந்தோஷமாக இருந்தாலும் இது நான் எதிர்பார்க்கல, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கான காரணம் வந்து நான் சொல்கிற கவிதைக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு தேட்டரில். குறிப்பாக எத்தனை பேருக்கு தெரியும் நீ நவம்பரில் பூத்த டிசம்பர் பூ, இதெல்லாம் வந்து தேட்டரே வந்து அப்படி கைத்தட்டி ரசித்தாங்க. இதுக்கு காரணம் வந்து ஜெயக்குமார் சாரும் தமிழ் பிரபா சாரும் தான். ஏன்னா சார், நான் என்னைக்கு சார் கவிதை சொல்லியிருக்கேன்? இவங்க எழுதின அந்த கண்டென்ட்டை நான் சொன்னதால் அப்படி ரிசீவ் ஆச்சு. சார் கூட ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு, ட்விட்டரில் ரீட்வீட் பண்ணியிருந்தார் நான் போட்டதை. நடிகர்கள் வந்து ரைட்டர்ஸ் பற்றி சொல்கிறது ரொம்ப அபூர்வன்ட்டு. சார் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை சார். நீங்கள் உங்களோட எழுத்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சு. தேங்க்யூ ஸோ மச் தமிழ் பிரபாண்ணா. அடுத்து படத்தோட மியூசிக் டைரக்டர், அவர் இங்கே இல்லை, கோவிந்த் வசந்தா சார். இன்னைக்கு வந்து இந்த சக்ஸஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணுறோம், ரசிக்கிறோம். பட் இந்த படத்தை பற்றி எந்த ஒரு விஷுவல்ஸும் பார்க்காம மியூசிக் வச்சு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த கோவிந்த் வசந்தாவுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா ரயிலின் ஒலிகள் இந்த பாடல் தான் எங்களுக்கு ஒரு 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 ஹூக்காக இருந்துச்சு படத்துக்குள்ள எல்லாரும் கூட்டு வர்றதுக்கு. அந்த வகையில் அவருக்கு பெரிய நன்றி. அடுத்து எங்கள் டைரக்டர் ஜெயக்குமார் சார் பற்றி சொல்லணும். அசோக் கூட ஒரு மேடையில் சொன்னேன். அவரை பற்றி சொல்லணும்னா முரட்டுத்தனமான ஒரு ரவுடி குழந்தைன்னு சொல்லலாம். அவர் ரொம்ப பியூர் அட் ஹார்ட். ரஞ்சித் சார் சொன்னார், டே அவன் திடீர்னு கோவப்பட்டு கை விட்டுருவான்டா, எப்படி அவங்களாம் திட்டுறானா அப்படின்னாரு. சார் நீங்கள் சொல்லி தான் சார் அப்படி ஒரு கேரக்டர் எங்களுக்கு தெரியும், ரொம்ப குழந்தை மாதிரி எங்களை ஹேண்டில் பண்ணார் சார் அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ ஜெய் சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து இந்த படத்தோட ப்ரொட்டாகனிஸ்ட் அசோக் செல்வன். உண்மையிலே சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் அவரும் ஒரே வயசு தான், பட் உண்மையிலே ஒரு அண்ணன் தம்பி மாதிரி படத்தில் இருந்தோமோ இல்லையோ நாங்கள் பழகும் போது இருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ அசோக். ஏன்னா ஒரு வாட்டியும் நடிக்கும் போது இப்போ இது என்னாலும் கொண்டாடுறோம், சந்தோஷமாக இருக்குது. பட் நடிக்கும் போதே ரொம்ப எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது அசோக் தான். ஒரு வாட்டியும் ஒரு சீன் நடித்து படத்தில் ஒரு ஷெட்யூல் முடிஞ்ச போதும், மச்சான் அவசரப்படாத, இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும், ஒரு பிரேக் கிடைக்கும், அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத,
என்னை நம்புன்னு சொன்னான். ஸோ தேங்க்ஸ் அசோக், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவன் வந்து ரொம்ப செல்ஃபிஷான ஆக்டர் கிடையாது. அவனை பற்றி மட்டும் யோசிக்க மாட்டான், கூட இருக்க ஆக்டர்ஸ் பற்றி யோசிப்பான். ஸோ இது எல்லாரும் பண்ணுறாங்களான்னு தெரில. தேங்க்யூ மச்சான், தேங்க்யூ. அடுத்து மற்ற நடிகர்கள் ஃபஸ்ட்டு முடிச்சிடுறேன். அடுத்து எங்கள் அம்மா நடித்த லிசி மேடம், அப்புறம் திவ்யா. அம்மா அவங்கள பற்றி சொல்லணும். உண்மையிலே எங்களுக்கு நடிக்கும் போது எங்கெல்லாம் அந்த கேரக்டர்லாம் மறந்து அப்படியே ஒரு அம்மா கிட்ட ஒரு பையன் என்ன ஒரு அஃபெக்ஷன் செலுத்துவானோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அம்மாவை நடித்த லிசி மேடம், அப்புறம் குமரவேல் சார், அப்புறம் எங்கள் டீம் நிறைய பேர் இருக்காங்க. தருண், சுதா, தாமு, சடகோபன், சாரி நந்தகோபால், சாரி. ஸோ எல்லாருக்கும் பெரிய நன்றி. நான் நிறைய டைம் எடுத்துக்கிறேன் நினைக்கிறேன். சாரி கைஸ், யாராவது மறந்துட்டா. அப்புறம் கீர்த்தி பற்றி சொல்லணும். நான் சொல்லுவாங்க எல்லாருக்கும் இந்த படத்தில் நிறைய கிடச்சிச்சு, அசோக் செல்வனுக்கும் பொண்டாட்டியே கிடச்சிச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் த்ருவ்னு ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணார். எப்படி ஒரு ஸ்டண்ட்டுக்கு ஒரு சாங்க்கு ஒரு கொரியோகிராஃபரோ, ஸ்டண்ட்டுக்கு ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரோ, ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்னால அவர் வந்து ஒரு பெரிய பாட்டாக இருந்தார். அவருக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ த்ருவ். அடுத்து எடிட்டர், எங்கள் படத்தோட எடிட்டர் தாங்க ஸ்ட்ரென்த்து. நிறைய பேர் படம் முடிச்சுட்டு வந்து படம் சூப்பராக இருக்குது, டயலாக் நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். முதல் தடவை எடிட்டிங்காக அவ்வளோ கமெண்ட்ஸுங்க இந்த படத்துக்கு. இது யாரும் எதிர்பார்க்கல. ஒர்க் பண்ணுற எங்களுக்கு தெரிஞ்சும் அவரும் சொன்னார், அசோக் எப்படி ஷூட் பண்ணும்போது சொன்னாரோ, படம் முடிச்சுட்டு விஷுவல்ஸ்லாம் பார்த்து அவர் சொன்னார். ஸோ செல்வா சார், தேங்க்யூ. எங்கே இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கோச்சா நடித்த பாலாஜி பிரசாத், அவர் ஹீஸ் லைக் மை பிரதர், என்னோட நேபர் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, சூப்பராக பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் உங்கள் மேலே கோபமாக இருக்காங்க. தேங்க்யூ. எல்லாரும் சொல்லி முடிச்சிட்டோன்னா ஓகே. ஸோ மக்களே, தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ பெரிய ஒரு ரிசப்ஷன் கொடுத்ததுக்கு. அண்ட் முக்கியமாக நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி, லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ், கணேஷ் மூர்த்தி சார், சௌந்தர்யா மேம், அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா என்ன தான் நாங்கள் நடித்து பர்ஃபார்ம் பண்ணாலும் அது கரெக்டாக மக்களுக்கு போய் சேரணும். அந்த வகையில் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவங்க ஒரு பெரிய பார்ட் இந்த படத்தில். ஏன்னா கீர்த்தி சொன்ன மாதிரி அவங்க பண்ண படங்கள் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு ஒரு அவங்க லேபிள் போட்டாலே ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, நல்ல படமாக தான் இருக்கும்ன்ட்டு. இந்த படம் நல்ல படம் மட்டும் இல்லாமல் ஒரு வெற்றி படமாகவும் அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் திரைப்படம் சக்ஸஸ் மீட், இது ஒரு சர்ரியல் மொமெண்ட்டாக இருக்குது எனக்கு நிஜமாவே. நான் பண்ண படங்கள்லேயே முதல் படம் சக்ஸஸ்ன்னு வந்த வார்த்தை இந்த படத்துக்கு தான். ஒரு படத்தை பண்ணி முடிச்சாச்சு, அது மக்களுக்கு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க். அதில் ஒரு பெரிய ஸ்ட்ரெங்க்த்தாக எங்களுக்கு இருந்தது வந்து சக்தினாவோட பேனர் வந்தாலே, இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 11 படத்தில் 6 படம் வந்து அவர் கொடுத்தது பெரிய ஹிட்டு. ஸோ அவரோட பேனர் வந்தாலே நம்பி போய் பார்க்கலான்ற ஒரு பேர் வந்திருக்கு. அந்த வகையில் போன வருஷமும் ஒரு படம் என்னோடது கண்ணகி அவரோட பேனரில் ரிலீஸ் ஆச்சு. இந்த வருஷமும் ப்ளூ ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்ததாக தயாரிப்பாளர்கள், லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ், தேங்க்யூ சௌந்தர்யா மேம், தேங்க்யூ கணேஷ் மூர்த்தி சார், ரஞ்சித் அண்ணா, லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூண்ணா. நிறைய விதத்தில் இயக்குனராக, தயாரிப்பராக, ஒரு மனிதராக நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்க்குறவர். மெயின் பர்சன், கேப்டன் ஆஃப் த ஷிப் ஜெயக்குமார். ஜெய்யும் நானும் நான் ஆடியோ லான்ச்லேயே சொன்னேன் எப்படி சந்திச்சோன்னு. இந்த 2 வருஷம் பயணத்தில் அதிகமாக நான் ஜெய் கிட்டேருந்து கேட்ட வார்த்தை வந்து டென்ஷனாக இருக்குது கீர்த்தி அப்படின்னு. நானாக தான் கால் பண்ணுவேன், என்ன நடக்குது ஜெய், எப்படி போயிட்டுருக்கு, ஆடிஷன் நடக்குதா, ஒரே டென்ஷனாக இருக்குது கீர்த்தி. அதுதான் பார்த்துக்கலாம் ஜெய் 2 வருஷம் நான் அதிகமாக அவர்கிட்ட சொன்னது பார்த்துக்கலாம் ஜெய், அவர் என்கிட்ட சொன்னது இந்த வார்த்தை. ஒன்று நான் நம்பினது என்னன்னா, இந்த கதை, இதில் இருக்கிற கதாபாத்திரங்கள் அவங்களோட பயணத்தை அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க எங்கே போய் சேரணும்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு உண்டான 100% உழைப்பு நம்ம கொடுத்தாகணும் இந்த நொடியில், இந்த நிமிஷத்தில். அதை பற்றி மட்டும் யோசிப்போம் அப்படின்னு தான் நான் எப்போவுமே அவர்கிட்ட சொல்லுவேன். அவரும் அதை நம்பினார். அப்படி தான் நாங்கள் எல்லாருமே ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எங்களோட 100% இந்த படத்துக்கு கொடுத்துருக்கோம்.
அதுதான் இன்னைக்கு ஜனவரி 31வது நாள் 2024 இங்கே சக்ஸஸ் மீட்டில் வந்து நின்றுட்டுருக்கோம். வாயெல்லாம் குளறதுக்கு சக்ஸஸ்னால. ஸோ அதுதாங்க நான் நம்பின ஒரு பெரிய விஷயம் இந்த படத்தோடது. அதுதான் படத்தில் வர ஒரு டைலாக், கடைசி டைலாக், இந்த வானத்துக்கு அடியில் மரம் செடி கொடி மனிதர்கள் மிருகங்கள் எல்லாரும் சமம்தான். அந்த வசனத்தை மக்கள் இவ்வளோ அருமையாக அன்பாக ஏற்றுக்கிட்டு கொண்டாடுறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்னோட ஒரு மெயின் தாட் அது எப்போவுமே எல்லாரும் சமம்தான், மிருகங்களும் உட்பட்டு எல்லாரும் சமம்தான். ஸோ அந்த விதத்தில் இது ஒரு பெரிய 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 வெற்றி. படமாக மட்டும் இல்லை, ஒரு ஹியூமனிடேரியன் பேசிஸாகவே ஒரு பெரிய வெற்றி நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஒரு நல்ல ஃபிலிமில், ஹிட் ஃபிலிமில் நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பொதுவாக ஒரு படம்னா ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் ப்ளூ ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் படத்தில் இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டருக்குமே ஒவ்வொரு வகையில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. எல்லா கேரக்டர்ஸையும் மக்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதில் தேன்மொழி கேரக்டரை செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் படம் பண்ணும்போது அந்த பெரிய மூக்குத்தியெல்லாம் எனக்கு போட்டால் எப்படி இருக்குன்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. பட் டிரெக்டர் சொன்னதுனால மட்டும்தான், அவர் சொல்கிறாரு, அவர் ட்ரஸ்ட் பண்ணுறாரு, இது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணி நான் கம்ப்ளீட்டாக பண்ணேன். அதை வந்து ஆடியன்ஸ் ரெக்கக்னைஸ், அந்த மூக்குத்தி நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கூட எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஃபிலிம் எனக்கு கொடுத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், ரஞ்சித் சாருக்கும், லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ்க்கும், அதே போல் நான் இந்த ஃபிலிம் பண்ணுறதுக்கு காரணம் டிரெக்டர் ஜெய் அண்ட் ரைட்டர் பிரபா மட்டும்தான். அவங்க அந்த கேரக்டரை நம்பினாங்க, அவங்கள நான் கம்ப்ளீட்டாக ட்ரஸ்ட் பண்ணேன். எனக்கு செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது, அவங்கள நான் முழுசாக ட்ரஸ்ட் பண்ணேன். அதோட ரிசல்ட் தான் இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அவங்களுக்கு என்னை இன்ட்ரோ பண்ண பிஆர்ஓ குணாவுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் படத்தோட ஒட்டுமொத்த தீமுக்கும் என்னுடைய விஷஸ். இந்த படத்தை இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஃபிலிம் ஆக்கின மக்கள் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்த பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. நம்ம ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தை வெற்றி படமாக மாற்றிய அனைவருக்கும் எங்களோட அன்பான நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். லெமன் லீஃப் கிரியேஷனோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் அது வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கிறதுக்கு நீலம் ப்ரொடக்ஷன் ரஞ்சித் அண்ணாவும் ஜெய்யண்ணாவும் ஒரு பெரிய தூண் எங்களுக்கு. ரஞ்சித் அண்ணா வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தபோது எப்படி எங்ககிட்ட ரியாக்ட் பண்ணாரோ சேம் அதே மனிதராக தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கார். அப்படி எப்படி ஒரு மனுஷனால் இருக்க முடியும்னு நான் கூட நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் ஜெயக்குமார் அண்ணாவும். அந்த அண்ணா வந்து எப்படின்னா இப்போ ஃபஸ்ட் டே ஷூட்டிங் அன்னைக்கு நாங்கள் வந்தோம், லாஸ்ட் டே கேக் கட்டிங் அன்னைக்கு நாங்கள் வந்தோம். இப்படி ஒரு ப்ரொடியூசர் எங்கேயும் இருக்க மாட்டாங்கன்னு அவர் அடிக்கடி சொல்லுவார். ஏன்னா அவர் மேலே எங்களுக்கு இருந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை எந்த இடத்துலையும் அவர் உடைய விடலை. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் எது பண்ணுறனாலும் ஒரு வார்த்தை எங்ககிட்ட கால் பண்ணி இப்படி இருக்குது செய்யலாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு தான் பண்ணுவார். அவர் வந்து ஒரு புது டைரக்டர்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டைரக்டராக இருக்கார். நம்ம நீலம் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே ரஞ்சித்தனை அந்த மாதிரி உருவாக்கி இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். லெமன் லீஃப் கிரியேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கேட்குற ஒரு கொஸ்டின் என்னென்னா, ஏன் புது டைரக்டர்களுக்கே வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ நம்மளோட ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் மலைங்கிற படம் முடிஞ்சிருச்சு. அதில் வந்து ஐபி முருகேஷ் அண்ணா பண்ணியிருக்காரு, அவரும் புது டைரக்டர் தான். அடுத்தது ரமேஷ் அண்ணா வந்து கோபிச்செட்டிப்பாளையம் அவர் பண்ணிகிட்ருக்காரு, அதுவும் வந்து அவரும் புது டைரக்டர் தான். எதனால் புது டைரக்டருக்கு வாய்ப்பு இப்படி கொடுத்துட்டே இருக்கீங்கன்னு நிறைய பேர் எங்களை மீடியாவில் இருக்கிறவங்களும் சரி இல்லை வெளியில் இருக்கிறவங்களும் கேட்டே இருக்காங்க. அப்போ நான் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போதும் கூட இவரும் கூட சொன்னார், இல்லை நம்மளுக்கு ஒருத்தங்க ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால தான் எங்கேயோ ஒரு கொங்கு மண்டலத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்த நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊர் பார்த்திங்கன்னா ஒரு 30-35 வீடு இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இங்கே இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறோன்னா எங்களை நம்பி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஸ்டேஜ் எங்களுக்கு கொடுத்தாங்க, அதனால் நாங்கள் இங்கே இருக்கோம். அதே மாதிரி நம்மளும் ஒரு புது டைரக்டர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறக்காக எல்லா புது டைரக்டருக்கும் நம்ம லெமன் லீஃப் கிரியேஷனில் வந்து வாய்ப்புகள் கொடுக்குறோம்.
அந்த வாய்ப்பு கொடுத்தது சரியா தவறாங்கன்னு இருந்த எங்க மனநிலைய ஜெயன் அன்னைக்கு உடைச்சிட்டாரு. எத்தனையோ டைரக்டருக்கு வந்து வாய்ப்புகள் வந்து புதுசா கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான உதாரணமா ஜெயக்குமார் அண்ணா இருக்காரு. அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணினதில் லெமன் லீஃபுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த பெருமை எல்லாத்துக்குமே காரணம் ரஞ்சித் அண்ணா. அவர் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டு, அவர் எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கை, அது மட்டும்தான். அது போக நம்ம படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே வந்து நான் மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அந்தந்த கேரக்டரை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இந்த படத்தில் வந்து ஒரு சீன் வந்து யாருமே பேசலை வெளியில் மீடியாவில். நான் அது வந்து பேசியிருக்கணும்னு நினச்ச ஒரு சீன். அம்மா வந்து வீட்டில் இருக்கும்போது அவர் போய் வட்டி கேட்பார் இல்லையா, அப்போ பேர் சொல்லி வட்டி பணம் கேட்பார். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அதெல்லாம் பார்த்து வளர்ந்தவ தான் நான். எங்கள் ஊரில் நானும் எங்கள் அம்மத்தாவோட பணத்தை வட்டி வாங்குறதுக்கு போயிருக்கேன். ஆனால் ஒரு நாளும் இன்னைக்கு வரைக்கும் யாரையும் ஒருமையிலையோ யாரையும் ஒரு மரியாதை குறைவாவோ நாங்கள் நடத்துனது இல்லை. ஏன்னா அப்படி என்னை வளர்த்து இருந்தாங்க. அதே ஃப்ரீடத்தை எல்லாருக்குமே கொடுக்கணும். அம்மானு வயசுல இருக்கிற எல்லாருமே அம்மா தான், அப்பா வயசுல இருக்கிற எல்லாருமே அப்பா தான். அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஒரே ஒரு சீனை பத்தி இன்னும் கொஞ்சம் வெளியில சொல்லுங்க, அவங்களுக்கெல்லாம் புரியட்டும். ஏன்னா சின்ன சின்ன குழந்தைங்களாம் இதை பார்த்து அவங்க புரிஞ்சுக்கணும். என் குழந்தைங்களுக்கு நான் அதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லி கொடுக்குற 2 பேருக்கும். வயசுல மூத்தவங்க யாரா இருந்தாலும் மரியாதை கொடுங்கிறது தான் ஒரு பேஸு. நம்மளுக்கு பிறந்த உடனே நம்ம வீட்டில் சொல்லி கொடுக்குற அந்த விஷயம் இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நம்மளுக்கு யாருமே சொல்லி கொடுக்கல, நம்மளா அதை உருவாக்கிக்கிட்டோம். அதனால எல்லாருக்குமே மரியாதை கொடுங்க, எல்லாருமே அன்பா இருங்க, எல்லாமே கிடைக்கும். அதுக்கு நாங்களும் ஒரு உதாரணம். நான் வந்து யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சுக்குங்க, யாரோட பேரையும் நான் சொல்லலை. ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டேன். இது வந்து என்னோட செகண்ட் ஸ்டேஜ், அதனால எனக்கு வந்து பெருசாக வந்து அவங்களோடதெல்லாம் ஞாபகம் இல்லை. பேர் அசோக் அண்ணா, கீர்த்தி, சாந்தனு அண்ணா, பிருத்திவி அண்ணா, சாம் அண்ணா, சக்தி ஃபேக்ட்ரி, தமிழ் அண்ணா, செல்வா அண்ணா, காஸ்டியூம் டிசைனர் அண்ணா, எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக பின்னாடி இருந்து ஒர்க் பண்ண எல்லாரையுமே நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். பேர் என்ன உங்கள் பேர்? ஆனந்தெல்லாம் போன 2 நாள் தான் நான் அங்கே இருந்தேன், ஃபர்ஸ்ட் நாள் லாஸ்ட் நாள். அப்போல்லாம் என் குழந்தைங்கள ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் யாராவது பேர் விட்டிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே எங்கள் லெமன் லீஃப் கிரியேஷன் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வெற்றி வந்து நம்ம எல்லாத்தோட வெற்றியும் தான். எல்லாருமே சந்தோஷமாக அதை செலிப்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம். அதை இவ்வளோ தூரம் கொண்டாடி இவ்வளோ தூரம் கொண்டு சேர்த்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ண தெரியும். எவ்வளோ பெரிய தோல்வியாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வான்னு ஏஞ்சி வர தெரியும். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ், இவ்வளோ பெரிய ஒரு கொண்டாட்டம் என் லைஃப்பில் இதுதான் முதல் தடவை. ஆக்சுவலாக ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த கலவரத்தில் ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான ஒருத்தருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன். என்னோட இயக்குனர் ஜெய்க்கு. அவர் புஷ் பண்ணது, என்னை சேலஞ்ச் பண்ணது, உங்களால் முடியுமான்னு கேட்டது, இன்னொரு டேக் கூட வாங்காமல் நான் முடிப்பேன் பாரு அப்படின்னு நான் சொன்னது. ஸோ ஜெய்க்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சாரி, இவ்வளோ லேட்டாக தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு சாரி. அண்ட் இந்த படம் எனக்கு என் லைஃப்க்கு என் கெரியருக்கு ரொம்ப 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 முக்கியம். இந்த மூமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணேன். அண்ட் இந்த மூமெண்ட்டுக்கு வந்துட்டேன். இங்கேருந்து அடுத்தது என்ன பண்ணுன்னு தெரியல எனக்கு, அவ்வளோ மலைப்பாக இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நீலம் ப்ரொடக்ஷன், ரஞ்சித் சாருக்கு நன்றி, லெமன் லீஃப்க்கு நன்றி. அண்ட் இந்த படத்து மூலியமாக எனக்கு நிறைய பியூட்டிஃபுல் இமோஷ்னல் கனெக்ட்லாம் இருக்குது. ரந்து, சாமு கண்ணு. ஸோ தேங்க்யூ, பியூட்டிஃபுல், லவ் யூ கைஸ். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். ஹலோ. யா, ஸோ இந்த ஸ்கிரிப்ட்
டைரக்டர் சார் என் கையில் வந்து கொடுக்கும்போது நான் ஸ்கிரிப்டை வாசித்து பார்த்தேன். அதில் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அசோக் சார் இந்த ரஞ்சித்துங்கிற கேரக்டர் இந்த கோச் அடிக்கும் பொழுது ஒரு 2 வார்த்தை மியூட்டாக இருக்கும். அந்த 2 வார்த்தைகள் தான் மியூட்டாக இருக்கிற அந்த 2 வார்த்தைகளை நான் ஸ்கிரிப்டில் பார்க்கும்பொழுது ஒரு கேரக்டர் இப்படி உலகத்தை பார்க்கக்கூடிய ஒருத்தன் இப்படி ஒருத்தன் இருந்தால் அவனை வெறுத்தே ஆகணுங்கிற ஒரு முடிவை நான் எடுத்தேன். அந்த ஸ்கிரிப்டில் தான் இருந்தது அது. சாருக்கும் என் நன்றி. நீங்கள் தான் எழுதுனீங்க தலையெழுத்து. தேங்க்யூ. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த சார் ரஞ்சித் சார், டைரக்டர் சார், ஜெய் சார் பற்றி நிறைய பேசலாம். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம், அவர் இந்த கேரக்டரை எங்கிட்ட இருந்து வெளியில் கொண்டு வந்தது எல்லாமே அவர் தான். Thank you so much for this opportunity. Thank you every single one of you out here for this opportunity. God bless you. Thank you. எல்லோருக்கும் வணக்கம். கோபாலன் இந்த படத்தில் கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் பார்த்த அப்புறம் தான் இவ்வளோ பெரிய கேரக்டர் என்னை நம்பி எந்த கான்ஃபிடென்ட்டில் ஜெய் கொடுத்தாப்புலன்ட்டு எவ்வளோ நம்பிக்கையை விட எனக்கு கொடுத்த ஜெய்க்கு பெரிய நன்றி. இந்த ஸ்டேஜ் வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ் என் லைஃப்பில். நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், லெமன் ரிகஃப் கிரியேஷன்ஸ், இவங்களுக்கு எல்லாம் பெரிய நன்றி. ரஞ்சித் பிரதருக்கு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். தேட்டரே வந்து திருவிழா கோலமாக இருக்குது. தேட்டர் விசிட் போகும்போது பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவருக்கு வந்து பெரிய நன்றி சொல்லணும். தேங்க்யூ. ப்ளூ ஸ்டார் திரைப்படம் படத்தை தியேட்டரில் பார்த்த பிறகு எனக்குள்ள ஒரு தாட் இருந்தது. ரஞ்சித்துகளுக்கும் ராஜேஷ்களுக்குமான நட்பு தான் இந்த தமிழ் சமூகத்தினுடைய விடுதலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரஞ்சித்தும் ராஜேஷும் வரலாறு முழுக்க நண்பர்களாகவே இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இந்திய நிலம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை ரஞ்சித்துகளும் ராஜேஷ்களும் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் அவர்களை ஒன்று சேர்க்கிற ஒரு முயற்சியை, அந்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அரக்கோணம் நம்முடைய சொந்த ஊரை பற்றி நம்ம சொந்த ஊரில் எடுக்கப்படுகிற ஒரு திரைப்படம், ஊரில் நடக்கிற ஒரு கதைன்னொன்னே எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு அட்டாச்மெண்ட் வந்தது இயல்பாகவே. ஆனால் பொதுவாகவே எனக்கே தனிப்பட்ட முறையில் அனுபவம் இருக்குது. அரக்கோணம் அப்படின்னாலே அது வந்து ஒரு ரவுடிசம் இருக்கும், இல்லை கேங்ஸ்டரிசம் இருக்கும், அந்த மாதிரிலாம் என்னென்னமோ சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்து. ஆனால் உண்மையிலே நான் அப்படியான எந்த விஷயமும் பார்த்ததில்லை. அரக்கோணம் முழுக்க நான் பார்த்தது வந்து உழைக்கும் மக்களை தான் பார்த்துருக்கிறேன், அம்பேத்கரியவாதிகளை பார்த்துருக்கிறேன். அரக்கோணம் முழுக்க வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஊர். எந்த போனாலும் இனிமேல் உலகம் முழுக்க சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். அரக்கோணம் அப்படின்னா அதுக்கான மிகச்சிறந்த அடையாளமாக ப்ளூ ஸ்டார் அப்படின்னு இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஜெய்யரனோட இந்த திரைப்படத்தில் பாடல்கள் எழுதுவதற்கான அனுபவங்கள் உண்மையில் ரொம்ப ஸ்பெஷலானது. நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு ஒரு டைரக்டரோட போய் உட்காந்து பாட்டு எழுதும் பொழுது எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துனே இருக்கும். அவங்க என்ன ரெக்வயர் பண்ணுறாங்கன்னு நமக்கு புரியுதா, அவங்க சொல்ல வரதை நம்ம புரிஞ்சுக்கிறோமாங்கிறது எனக்கு ஒரு தயக்கம் இருந்துனே இருக்கும். ஆனால் ஜெய்யனை வந்து நம்மக்கிட்ட இருந்து தான் அதை ஸ்டார்ட்டே பண்ணுவார். ஸோ கம்போஸ் பண்ணும்போது கோவிந்த் அவர்களோட நானும் ஜெய்யனும் உட்காந்து 3 பேரும் பேசி உரையாடி பாடல்களை உருவாக்குவோம். இந்த ஒட்டுமொத்த ஆல்பமும் அப்படி உருவாக்கி ரசித்து கேட்டுகிட்டே இருப்பார். ட்ரெயினில் போயிட்டே இருப்போம், பாடல்களை கேட்டு போயிட்டு வந்துட்டே இருப்போம். ஒவ்வொரு முறையும் பாடல்களை அவரும் ரசித்தார். இந்த ப்ராசஸின் வழியாக ஆஸ் அ ஆர்டிஸ்டாக நானும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஏன்னா இந்த படத்தில் ஒரு பாடல் மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வேலை செய்வதற்கான வாய்ப்பு இருந்தது. உண்மையிலே இந்த வாய்ப்பின் மூலமாக ஒரு ஆர்டிஸ்டாக இன்னும் நிறைய நான் கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ப்ளூ ஸ்டாருடைய வெற்றி அது வந்து மக்களுடைய வெற்றி, சமத்துவத்துக்கான வெற்றி, அம்பேத்கருடைய வெற்றின்னு நான் நம்புகிறேன். அதனால ப்ளூ ஸ்டார் படக்குழுவினர் மேடையில் இருக்கிற எல்லாருமே வந்து எனக்கு படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸாகவே ஃபீல் ஆகுறாங்க. அதுதான் இந்த அவர்களுடைய நடிப்பு திறமைக்கான அந்த வெற்றின்னு நான் நம்புகிறேன். நான் உண்மையிலே எல்லாருமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கதாநாயகன் கதாநாயகி உட்பட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த திரைப்படத்தில் பங்காற்றியதற்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு ப்ளூ ஸ்டார் வந்து ஹிட் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்தில் எடிட்டிங், அதாவது வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ராமான்னு வரும்போது நம்ம எப்படி வேணாலும் இந்த படம் எடிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் இருக்குது இந்த படத்துக்குள்ளே. எனக்கு என்னென்னா வந்து ஜெய் ஒரு தடவை என்ன சொன்னாருன்னா, செல்வா நான் வந்து ஒரு படம் பண்ணுவேன், உனக்கு எப்படி வேணாலும் பிடிச்ச மாதிரி எடிட் பண்ணு, நான் பண்ணுறேன் இந்த படத்தை அப்படின்ற மாதிரி அப்போதுலேருந்து இருந்தது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தான். அவர் கொடுத்த ஃப்ரீ மைண்டும் சரி, ப்ரெஷரும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக ஒன்று பண்ணுவோம்ல, அது மாதிரி வந்து டெய்லி புதுசாக ட்ரை பண்ணி நிறைய இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அது நல்லா ஒர்க் ஆகிருந்தது, எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டுலேருந்தே ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ்லேருந்து தான் இந்த படம் வந்து இருக்குது. ஆக்சுவலாக
அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஜெய் தான். ஏன்னா வந்து ஜெய் வந்து ஒருத்தரையும் நடத்துகிறதும் பாசிட்டிவாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இந்த படத்தில் வந்து எல்லா டெக்னீஷியனும் அப்படி தான் அவர் நடத்தியிருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி தான் இருந்திருக்காரு. படமும் அதோட கிளைமேக்ஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாசிட்டிவாக தான் முடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் வந்து பாசிட்டிவாக படம் பண்ண முடியலன்னா எதுக்கு அப்படின்றதுனா அவரோட தாட். அவர் வந்து நான் பாசிட்டிவாக மட்டும் தான் முடிப்பேன் இந்த படத்தை அப்படின்ட்டு சாலிடாக முடித்தார் இந்த படம். அதே மாதிரி அதாவது வந்து மெயினாக வந்து ஒருத்தர் ஈகோ டச்சே பண்ணிடக்கூடாது, நம்ம அவ்வளோ கிளியராக இருக்கணும், கரெக்டாக வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அப்புறம் நடிகர்கள் அசோக்கோட ஒர்க் பண்ணது இதான் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் காலேஜ் ஸ்டேஜ் ஷேர் பண்ணியிருக்கேன் அவனோட. அதோட இப்போது ப்ளூ ஸ்டாரோட சக்ஸஸ் மீட்டில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் சாந்தனு பிரதரோடது அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் கிடச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அவர் பார்க்குறாரு அப்படின்னும் போது அவர் அப்ரிஷியேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்து அந்த அந்த ஒரு டைமில் நம்ம சின்னதாக ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாம் பொறுத்த வரைக்கும் நான் ட்ரெய்லரில் அப்பயே சொன்னேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி ட்ரெய்லரில் உங்களோட டைலாக்லாம் வராது, ஏன்னா சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தோம். கடைசியில் வந்து நான் அதே மாதிரி இதுவும் சொன்னேன், அந்த மாதிரி முடிக்கும் போது உங்களுக்கும் தனி ப்ரோமோ கட் பண்ணுற இடம் வரும், நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி தான் சாமோட சர்ப்ரைஸாகவும் இன்றைக்கி நிறையா அப்ரிஷியேட் பண்ணிகிட்ருக்கீங்க. கீர்த்தி பாண்டியன் அவங்களது நெஜ லவ் அது படத்தில் தெரிஞ்சுது, அது வந்து அதுதான் அதோட வெற்றி. அதே மாதிரி நான் இதெல்லாம் மீறி வந்து இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னாக்கா நான் அது வந்து முக்கியமாக எதை பார்க்குறேன் அப்படின்னா, இது வந்து ரஞ்சித் அண்ணாக்கும் ஜெய்க்கும் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் தான். அதுதான் வந்து நிஜமான ஒரு வெற்றி. ரஞ்சித் அண்ணா ஒரு ப்ரொடக்ஷன் ஓப்பன் பண்ண பிறகு ஃப்ரெண்டுக்காக ஜெய்க்கு வந்து இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினச்சதும், ஜெய் வந்து எப்படியாவது நீலம்க்கு நம்ம கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணிடணும், நம்ம மூலியமா வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ஃபிலிமாவோ ஒரு நல்ல படமாவோ நான் கொடுத்துணுன்ட்டு டெய்லி சின்சியராக என்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். அந்த ஒரு அடிப்படையில் அப்படி ஆரம்பித்தது தான் இந்த சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ப்ரெஸ் அண்ட் மீடியா. முதல்ல இந்த ப்ராஜெக்ட் ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ரஞ்சித் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ப்ராஜெக்ட் என்னை நம்பி எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்த ஜெய்யனுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஒரு 10 to 12 டேஸ் தான் எனக்கு டைம் இருந்தது இந்த படத்தோட ஷூட்டிங். பிஃபோர் 12 டேஸ் தான் எனக்கு ப்ரெப் டைம். ஸோ இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவை ஷூட் பண்ணி ஸ்க்ரீனில் கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம். ரொம்ப நர்வஸாக இருந்தேன். பட் அதோட ரிசல்ட் பயங்கரமாக வந்து இன்றைக்கி உங்களோட முன்னாடி இந்த படத்தை கொண்டு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கோம் நல்லபடியாக. அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அப்ரிஷியேஷன் வருது என்னோட சினிமாட்டோகிராஃபிக் சரி, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் சரி. அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் மிஸ்டர் செல்வா அண்ணா அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு எடிட்டிங்கில் ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கு. அப்புறம் த்ரூவ் கிரிக்கெட் கோரியோகிராஃபர், இந்த படத்தோட ஸ்போர்ட்ஸ் எல்லாமே அவர் தான் ஒர்க் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் காஸ்டியூம் டிசைனர், ஆர்ட் டைரக்டர், அப்புறம் எங்கள் மேனேஜர் ஷாம்லால், சிவா, நீலம் ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. என்னோட சினிமாட்டோகிராஃபி டீம் செந்தில், ரவி, அப்துல், ஸ்ரீராம் அண்ட் ஸ்ரீதர். அண்ட் ஏன்னா எல்லா ஏடிஸ் என்ன ஒர்க் பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஈக்குவல் ப்ரெஷர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. என்னோட கலரிஸ்ட் சுரேஷ் ரவி ஃப்ரம் மேங்கோ போஸ்ட் ஒரு பயங்கரமான ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் தேங்க்யூ நீலம். அண்ட் என்னோட அப்பா யூகேல இருக்காரு, அவர் 2 வாட்டி படம் பார்த்துட்டாரு. ரிவ்யூவில் நீங்கள் அமிச்ச ரிவ்யூவில் அவர் வந்து பேசியிருப்பார். ஐ ஹோப் ஐ ஹவ் மேட் ஹிம் ப்ரவுட். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். தேங்க்யூ. இந்த படத்தை வெற்றி படமாக்கிய பார்வையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு கிடைத்த வெற்றி என்பது இந்த படம் பேசிய அரசியலுக்கு கிடைத்த வெற்றியாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா இப்படி ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பேசும்போது இதுக்கு என்ன ரிசப்ஷன் கிடைக்க போகுதுன்றது ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தோம். இந்த படம் ஜெயிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் எனக்கு இந்த படத்துக்கு வெளியே நிறைய செய்திகளை சொல்கிறதா நான் உணர்றேன். பொதுவாகவே வந்து ஒரு சினிமா பிரபலங்களுடைய பிள்ளைகள்னால் அவங்களுக்கு வெற்றி ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும்ன்றது ஒரு பொது பண்பு இருக்குது. ஆனால் அப்படி இல்லை, உள்ள நுழைஞ்சிடலாம். ஆனால் வெற்றி அடைகிறதுக்கு மிகப்பெரிய உழைப்பு தேவைப்படுதுங்கிற ஒரு செய்தியை பிருத்திவியும் சாந்தனும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோவாக நம்ம வந்து சினிமாவுக்குள்ளே வரும்பொழுது வகைத்தொகை இல்லாமல் நிறைய படங்களை நடிச்சிருவோம், அப்புறம் பின்னாடி ரெக்ரெட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கிற தமிழில் மிகப்பெரிய நட்சத்திரங்களாக இருக்கிறவங்க கூட தன்னுடைய ஆரம்ப கால திரைப்படங்கள் இப்படிலாம் நடிச்சிட்டமேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரெக்ரெட் இருக்கும். ஆக்சுவலாக நான் அசோக் செல்வனை கவனிக்கும் பொழுது தன்னுடைய பிகினிங்லேருந்தே ரொம்ப கான்ஷியஸாக, ரொம்ப சூஸியாக, ரொம்ப தரமான படங்களை வந்து நடிச்சிட்டு இருக்கார் அசோக். ஸோ அசோக், இதுவும் அப்படிப்பட்ட ஒரு படம். உங்களுக்கு ரொம்ப நன்றி அசோக் இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கு. அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நான் ஆக்சுவலாக சொல்லணும்னு தான் நினைக்கிறேன்.
ரகுவை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். ரகு வந்து ஒரு 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 உள்ளொடுங்கிய தன்மை கொண்ட ஒரு ஆள். ஆனால் இந்த படத்தில் வந்து இந்த படம் ஒரு பீரியடை உங்களுக்கு சொல்லுது. இந்த படத்தில் இருக்க ஒரு ஃப்ரேம் அந்த காலகட்டத்துக்கு கொண்டு போகுதுன்னா ரகுவுடைய உழைப்பு வந்து ரொம்ப அபாரமானது. ஸோ ரகுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் ஏகன் வந்து அதுதான் நம்ம ஒரு கதை எழுதுறது அதை எடுக்கிறதெல்லாம் அதனுடைய எல்லா விதமான தன்மைக்கும் சம்மந்தப்பட்டது. ஸோ சார்பட்டா பரம்பரையில் ஒர்க் பண்ண அதே ஒரு ஈக்குவலான ஒர்க்கை வந்து ஏகன் அந்த படத்தில் வந்து போட்டிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஏகன். தமிழ் வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து இந்த படத்துக்குள்ளே நுழைஞ்சாரு. வந்து அவன் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆன. ஏன்னா தமிழ் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண படங்களை விட ரொம்ப ரூட்டடான ஒரு படம் இந்த படம். ஸோ இந்த படத்தில் அவன் வேலை செஞ்சதுமே வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப சந்தோஷம். செல்வாவை பற்றி சொல்லனா, நான் இப்போலாம் ஒரு படம் ஸ்கிரிப்ட் எழுதும் போது நான் செல்வா தான் என் மைண்டில் வச்சேன். எங்கெங்கெல்லாம் தூக்குவான். ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒர்க் பண்ண எல்லா படங்களுக்கும் செல்வா தான் ஆக்சுவலாக எடிட்டரு. இப்போ வரப்போட 2-3 படங்களுக்கும் செல்வா தான் எடிட்டரு. ஸோ ரொம்ப ஒரு கமர்ஷியலாகவும் ஆர்டிஸ்டிக்காகவுமே பார்வையாளனுடைய மனநிலையிலிருந்து ஒரு கதையை எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்கு செல்வா சமகாலத்தில் ஆகச்சிறந்த ஒரு உதாரணமான ஒரு எடிட்டரை நான் சொல்லுவேன். நான் இந்த படம் உங்களுக்கு போர் அடிக்காமல் போனதுக்கு, இந்த படத்தை கட் பண்ணதில் ஒரு பெரிய பங்கு வந்து செல்வாக்கு உண்டு. ஸோ செல்வா, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ப்ரொடியூசர் அண்டு சார் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி, அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா பொதுவாகவே நீலம் ப்ரொடக்ஷன் பற்றின ஒரு பொது புத்தி இங்கே எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் வந்து அந்த படங்களை முன் வந்து அந்த படங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்றதுக்கு இந்த சமூகத்தின் மீது மிகப்பெரிய பொறுப்பும் சினிமா மீது தேர்ந்த ரசனையும் மட்டும்தான் இருக்கணும். அந்த ரசனை கொண்ட ப்ரொடியூசர்ஸுக்கும் அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரிக்கும் நான் வந்து இந்த மேடையில் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து ஜெய்யுடைய வெற்றியை வந்து நான் தனியாக பார்க்கவே இல்லை, என்னுடைய வெற்றியாக தான் பார்க்குறேன். ஸோ க்ளோஸ் டு தட். ஜெய் வந்து ஜெயிச்சது. அப்புறம் வந்து இந்த படம் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஜெய்கிட்ட வந்து சொன்னேன், நான் வந்து உங்கள் ஊரை வந்து பார்க்கணும், எல்லாரையும் வந்து பார்க்கணும்னு சொன்னோன்னா அந்த ஊரெல்லாம் போய் பார்த்தேன். அப்புறம் ஜெய் அவங்க அம்மா போகும்போது வந்து எங்கள் நெத்தியில் சிலுவை போட்டு போனோம். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அம்மா நம்ம ஜெயிச்சிட்டோம், ஸோ உங்களுக்கு நான் வந்து இதை சொல்லணும்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். இன்னும் 2 நிமிஷம் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எஸ். அப்புறம் ரஞ்சித்தை வந்து நான் வந்து அவரை வந்து ஒரு இயக்குனராக பார்க்காம நான் ஒரு இயக்கமாக தான், ஒரு மூமெண்ட்டாக தான் ஆக்சுவலாக நான் பார்க்குறேன். நான் ஏன்னா தமிழில் வந்து நான் கொஞ்சம் ஒரு வரலாற்றை நம்ம பார்க்கும்பொழுது தமிழ் இலக்கியத்தில் சில இயக்கம் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு எழுத்துன்ற ஒரு சிறுபத்திரிகை மூலமாக கவிதை பற்றின ஒரு புதிய திறப்பை வந்து அவங்க ஓப்பன் பண்ணாங்க. அதன் மூலமாக நிறைய கவிஞர்கள் வந்து உள்ளே வந்தாங்க. நகுலன், சுந்தர ராமசாமி, சி மணின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வானம்பாடி அப்படிங்கிற ஒரு கவிதை புதிய அலை வந்து உருவாச்சு. அதில் வந்து பிரபஞ்சன், பா ஜெயபிரகாசம், தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஒரு அலையை வந்து உருவாக்குனாங்க தமிழ் இலக்கியத்தில். அப்புறம் நிறப்பிரிகைன்னு ஒரு இலக்கிய காலகட்டம், அவங்க ஒரு புதிய மூமெண்ட்டை உருவாக்குனாங்க. நிறைய பேர் அதன் மூலமாக வந்தாங்க. அப்படியே நம்ம சினிமாவுக்குள்ளே வந்தோம்னா சினிமாவில் ஒரு பெரிய மூமெண்ட் வந்து நிகழ்ந்தது. உதாரணத்துக்கு திராவிடியன் பாலிடிக்ஸை வந்து சினிமாவில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர், எம்ஜிஆர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா, இவங்க எல்லாருமே சேர்ந்து நிறைய படங்கள் திராவிடியன்ஸ் படங்களாக வந்து கொண்டு வந்தாங்க. அந்த அலை ஓஞ்சதுக்கப்புறம் திரும்ப 70-80களில் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தொடர்பான திரைப்படங்கள் நிறைய வந்தது. கண்சி வந்தால் மண் சிவக்கும், சிவப்பு மல்லி, சட்டம் ஒரு இருட்டறை, சட்டம் ஒரு விளையாட்டு, ராமநாராயணன் கூட அந்த மாதிரி நிறைய 2-3 படங்கள் எடுத்துருக்காரு. ஒரு மூமெண்ட் வந்து ஒரு முறையும் உருவாகும். யாரோ ஒருத்தவங்க அதை திறந்து வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா ஆபாவானன் கூட ஒரு செட் டீம் வந்து உருவாக்குனாங்க. அதில் விஜயகாந்த் இருந்தார், அருண் பாண்டியன் இருந்தார். ஆனால் ஏதோ ஒரு சூழலில் வந்து அது ஒரு சவால்களால் அவங்களால அதை தொடர்ந்து நிறைவேற்ற முடியாமல் போச்சு. இன்னொரு தரப்பு வந்து உருவானாங்க. வெங்கடேஷ் சக்கரவர்த்தி இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் சொல்லிட்டு, இப்போ கடைசியாக பழசி ராஜான்லாம் அவங்க ஒரு டீமாக ஒரு மாற்று சினிமா குறித்து தொடர்ந்து தமிழில் வந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஆனால் இந்த தொடர்ச்சிக்கு, இந்த பயணத்தில் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மூமெண்ட்டாக ரஞ்சித் அவர்கள் வந்து உருவாகியிருக்கிறாரு. ஸோ இது ஒரு வரலாறு தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ அப்படி இருக்கிறது மூலமாக நீ ரஞ்சித் கிட்ட இருந்து வந்தவங்க என்ன மாதிரியான பாலிடிக்ஸை பேசுகிறாங்க, திரும்ப வந்து நமக்கு ஏன் அரசியலை பேசுகிறீங்க, ஏன் சாதியை பேசுகிறீங்கன்ற ஒரு கேள்வி வந்து நம்ம டயர்ட் ஆகுது. ஆனால் தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே தான் இருக்கிறோம். இன்றைக்கி என்ன அவசியம் ஒன்றுமே இல்லை. நேற்று வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் நுழைஞ்ச கோயிலை நாங்கள் நுழைய மாட்டோம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஊரே சேர்ந்து காசு போட்டு ஒரு லேண்டு வாங்கி ஒரு கோயிலை கட்டுறாங்க. அது இன்னைக்கு நடக்குது. இப்போ அதை படைப்பில் நம்ம கொண்டு வரும்பொழுது எப்படி கொண்டு வராமல் இருக்க முடியும்? நம்ம சொல்லுங்க. அது சுவாரஸ்யமாக சொல்கிறோமா, இதை யார் ஒடுக்குறானோ அவனும் இதை போய் சேர்ற இடத்துல சொல்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம். ஸோ திரும்ப நீங்கள் வந்து ஏன்டா சாதியை பேசுறீங்கன்ற கேள்வி வந்து சாதியை பார்க்குறவனை நோக்கி தான் நம்ம கேட்கணும். ஆக்சுவலாக அவ்வளோ கான்ஷியஸாக காசை போட்டு ஒரு லேண்டு வாங்கி இந்த மக்கள் இந்த கோயில்களை வந்துட்டாங்க, நாங்கள் நுழைய மாட்டோன்ற ஒரு இடம் இருக்குதுல்ல, இன்னைக்கு சமகாலத்தில் நடக்குது. அரசு இந்து சமய அறநிலைத்துறை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து இல்லை இந்த மக்கள் உள்ளே வரணும், எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு ஒரு அரசு ஆர்டர் போட்டதை ஒரு மக்கள் சேர்ந்து தடுத்து நிறுத்துறாங்க. இந்த சமகாலத்தில் இதை பார்த்து கொண்டிருக்க அந்த திருவண்ணாமலையில் சேர்ந்த ஒரு கலைஞன் வரான். அவன் வந்து எந்த படமாக எடுப்பான்? ஆக்சுவலாக அவனை பாதிச்சது தானே படமாக எடுப்பான்.
அப்போ நம்ம அந்த அரசியல் வந்து புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஜெய் தன்னுடைய அரக்கோணத்தில் நிகழ்ந்த ஒரு அரசியல் வாழ்க்கையை ரொம்ப சுவாரஸ்யமாக படமாக எடுத்திருக்காரு. அதை வெற்றி படமாக்கிய மக்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நடித்த எல்லா கலைஞர்களுக்கும் நான் பெயரை மறந்ததுனா ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நாம் பேசுவோம், உரையாடுவோம். நன்றி நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். சென்னை 28 ரிலீஸ் ஆன அன்னைக்கு எப்படி சந்தோஷமா இருந்தோமோ, அட்டகத்தி ரிலீஸ் ஆன அன்னைக்கு எப்படி எல்லாரும் பப்ளிக் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்களோ, அதே மாதிரி புளூ ஸ்டார் ரிலீஸ் அன்னைக்கும் இது ABCD வரையும் ஹிட் ஆயிருக்கு. ஒரே ஒரு விஷயம், ப்ரொடக்ஷன் சைடு நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறத விட நம்ம டைரக்டர் ரஞ்சித் சாரோட ஒரு பழக்கம், எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஸ்டேஜ் ஏற்றி வைக்கிறதுலையும் முதலாக இருக்கார். அவருக்கு நன்றி. இந்த படம் வெற்றி பெற நீங்களும் ஒரு காரணம். மீடியாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமையே பலம். தங்களான் எல்லாரும் மனசும் சிறப்பாக தங்குவான். அந்த மாதிரி இப்போ ஒற்றுமையாக இருந்தால் எந்த அளவுக்கு வந்து எல்லாரும் வெற்றி அடைய முடியுன்றதை இயக்குனர் சிறப்பாக இந்த படத்தில் சொல்லியிருப்பார். அதே மாதிரி இயக்குனர் தயாரிப்பாளர் ரஞ்சித் சார் அவரோட எண்ணங்களும் அதே மாதிரி தான். எல்லாம் ஒன்றா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணுன்றதான் விஷயம். ஸோ அதே மாதிரி இந்த நீலன் ப்ரொடக்ஷன்ஸ் இன்னும் பெரிய பெரிய வெற்றிகள் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சிறப்பாக மேலும் இன்னும் சிறப்பாக வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு மேலே எனக்கு சொல்ல தரல. நன்றி நன்றி, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே இங்கே ரொம்ப நன்றி. ஸோ இந்த படம் வந்து நம்ம எல்லாராலுமே வந்து கொண்டாடப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு இப்போ எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. ஸோ காஸ்டியூம் இங்கே வந்து நிறையா பேசப்பட்டிருக்கு. ஸோ அந்த படத்தில் சின்ன வயசில் நான் எங்கள் ஊரில் என்னெல்லாம் பார்த்தனோ, எங்கள் அக்கா வந்து என்ன ஸ்கர்ட் பட்டி ஸ்கூல் போனாங்களோ கவர்மெண்ட் ஸ்கூலில், ஸோ அதுதான் நான் இங்கே வந்து காஸ்டியூமில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த இயரிங்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து என்னோட சின்ன வயசில் நான் பார்த்தேன் எங்கள் ஊர் பொண்ணுங்க திருவிழாவில். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி கம்மல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டானிக் படத்தில் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா டைட்டானிக்கில் வந்து ரோஸ் வந்து போட்டிருப்பாங்க ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ டைட்டானிக் படம் ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் வந்து அந்த இயரிங்ஸ் கூட மேட்ச் பண்ணாமல் ஃபுல்லாக கீர்த்தி மேம் ஃபாலோ பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ அப்புறம் ஷர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம ஊர் சுற்றி இருக்கிற ஊர் தான். சோளிங்கர், திருத்தணி, ஸோ இங்கெல்லாம் போய் தான் நான் வந்து ஃபேப்ரிக் கூட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு எப்போ நான் ஒர்க் பண்ணாலுமே வந்து ஒரு லேண்டை நான் எப்போவுமே வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அங்கே என்னெல்லாம் இருக்கோ, அங்கே வாழ்கிற மக்கள் என்ன இருக்காங்களோ அதை தான் நான் வந்து இங்கே இந்த படத்தில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்து ஜெயண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எங்கள் டைரக்டர் ரஞ்சித் அண்ணா, அப்புறம் நெக்ஸ்ட்டு லெமன் ட்ரீ, ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்புறம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது பெருசாக நன்றி நான் சொல்ல யாருக்கு இருக்குன்னா எங்கள் மேனேஜர் டீம், சிவா சார் டீம் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கூட இருந்து சப்போர்ட்டாக பண்ணது பார்த்தீங்கன்னா காளி, யோகா 2 பேர் பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ எல்லா கோஆர்டினேட்டர் டைரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது எனக்கு ரஞ்சித்தானம் கொடுக்கும் 3வது பெரிய மேடை. இந்த படத்தை வந்து திரைக்கதையாக படிக்கும்போது இந்த படம் சக்ஸஸ் ஆகிட்டு ஆரம்பத்திலே தெரிஞ்ச விஷயம். ஜெயினுடைய அங்கே ஆன் த ஸ்பாட் இருக்கிற அவரோட ஹார்ட் ஒர்க்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு படத்தினுடைய ஃபிலிம் டைரக்டராக ஒர்க் பண்ணாமல் ஒரு 5 படத்தினோட டேரக்டர் போலேயே ஒர்க் பண்ணியிருப்பார். அவர் வைக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அப்பப்போ நான் கட்டி அனுப்பிச்சு அவருக்கு பயங்கரமாக சொல்லினே இருப்பேன். ரொம்ப நன்றி. எழுத்தாளர் தமிழ் பிரபா, கேமராமேன் தமிழ், யோகா தோழர், யார் பண்ணால் விட்டுனா மன்னிச்சிங்க. நன்றி. ஒரு வெற்றி, அந்த வெற்றி வந்து ஒட்டுமொத்த குழுவாலையும் கொண்டாடப்படுது. ஒரு நீலம் ப்ரொடக்ஷன் அவங்களோட வெற்றியை அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் இன்ச்சாக ரசிக்கிறாங்க. இது மட்டுமே நீலம் ப்ரொடக்ஷனோட வெற்றிக்கு முதல் காரணம்னு நினைக்கிறேன். எத்தனையோ படங்கள் வேற டெக்னீஷியன் அந்தந்த படத்தில் அந்த படத்தோட அவங்களோட ஒர்க்கு பற்றி நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க. இது மட்டும் ஒரு குழு மனப்பான்மை இருந்துச்சு. படம் சக்ஸஸ் ஆகிடுச்சா, படம் இந்தந்த ஊரில் எல்லாம் இப்படி போயிட்டு இருக்குதா, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒன்றும் இல்லை, நம்ம பிஆர்ஓ குணா பிரதர் பேசிகிட்டு இருந்தார். எங்கள் ஊர் பக்கம் அதுலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் அந்தந்த உள்ள தேட்டரு 2 தேட்டர்லையுமே ஓடுது, 2மே நல்லா ஓடுது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஷோவில் அவர் ரிப்போர்ட் எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது தவிர்த்து இதில் உள்ள ஒரு இபி ஒருத்தர், அவர் வந்து கேரளா மலையாளி,
மறுநாள் பேசும் பொழுது படம் வந்து பிரேக் இவன் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. இதை விட ஒரு குழு மனப்பான்மையை நான் பார்த்ததே இல்லை. அந்த வெற்றி தனக்கு பக்கத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் இந்த திரைப்படம், இந்த நிறுவனம் வெற்றி அடையணும் அப்படிங்கிறது வந்து மனப்பூர்வமாக நினைக்கிறாங்க. அவங்களுக்கான வெற்றி வந்து தேடி வந்துக்கிட்டே இருக்கும். நீலம் ப்ரொடக்ஷன் இது மாதிரி ப்ளூ ஸ்டார் மாதிரி நிறைய படங்களை பண்ணுவாங்க, மிகப்பெரிய வெற்றிகளை அடைவாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு பாசிட்டிவான டீம், செம்ம பாசிட்டிவான டீம். இந்த பக்கம் தம்பி அசோக் செல்வன், கீர்த்தி பாண்டியன் அவர்கள், நம்ம சாந்தனு பிரதர், ஷாம் பிரதர், ஷாம்னே ஆயிடுச்சு, பிருத்திவி பிரதர், இப்படி டீமில் உள்ள ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு வந்து அத்தனை பேராலையும் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படம் பட்டி தொட்டி எல்லாம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்குது. சில படங்கள் மட்டும்தான் நம்ம வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணும் பொழுது உங்களோட படங்கள் என்னென்ன அப்படின்னு பேசும் பொழுது ஈஸியாக ஒரு 7-8 படங்களை நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாக என்னிட்ட நீங்கள் ரிலீஸ் பண்ண படங்கள் அப்படின்னு பேசும்போது அதில் ஒரு 7-8 படம் முக்கியமான படங்களை சொல்கிறேன்னா நிச்சயமாக ப்ளூ ஸ்டாரையும் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். நான் ஒருவேளை வந்து ஒரு 70-80 வயசில் நான் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னு யோசிச்சேன்னா அதில் ப்ளூ ஸ்டாரும் ஒரு படமாக இருக்கும். சில படங்கள் மட்டும்தான் வர்த்தகத்தை மீறி உயர்ந்த நோக்கத்தோட தான் சொல்ல வந்த நோக்கத்தையும் சொல்லுவாங்க, பார்க்க வந்த ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட படம் இந்த படம். ஒரு புதுமுக இயக்குனராக அறிமுகமாகி தான் சொல்ல வந்த கருத்தை கமர்ஷியல் மீட்டர் மாறாமல் ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் எல்லா சென்டர்லையும் போய் ரீச் ஆகிற அளவுக்கு சொல்லி இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. ஒட்டுமொத்த குழுவுக்கும் நன்றி. எனக்குமே இந்த படம் எடுத்து வெளியிட்டதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.